கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:14. பிலிப்பியர் 2:14 வாசிக்கலாம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். இந்த வசனத்தில் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், இந்த வார்த்தையில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, வசனத்தில் வாழுங்கள். ஆமென். நீங்கள் வசனத்தில் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும், உங்கள் வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு வெளிச்சமாக இருக்கும். எல்லாம் கவனிங்க. இங்கே சொல்கிறாரு, நான் ஏதோ சபை நடத்துகிறோம், ஏதோ வேலை வெட்டி இல்லாமல் போகிறோன்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்காதீங்கப்பா. பவுல் சொல்கிறாரு, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி எனக்கு எப்போ வரணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் நாளிலே. கிறிஸ்துவின் நாள் எது? கிறிஸ்துவின் நாள். கர்த்தருடைய நாள்னா என்ன, கிறிஸ்துவின் நாள்னா என்ன, கர்த்தருடைய பெரிய நாள்னா என்ன, இதெல்லாம் பல முறை பார்த்த அப்படியே நிற்கிறீங்களே. நல்லா கொஞ்சம் உற்சாகமாக இருக்கலாமா? எல்லோரும் சொல்லலாமா? கிறிஸ்துவின் நாள் என்பது ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நீங்கள் ஏசப்பாவுடைய வருகையில் நீங்கள்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுதானா எனக்கு மகிழ்ச்சி. ஆமேனா? என் மன மகிழ்ச்சி நீங்கள் தானே, எனக்கு பிரியமானவங்க நீங்கள் தானே. கர்த்தர் உங்களை நேசித்திருக்கிறாரே, உங்களை விரும்பி உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களில் அன்பு கூர்ந்து உங்கள் மேலே இரக்கம் வச்சு அவர் இரத்தத்தினாலே மீட்டெடுத்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி அவர் சபையில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கிறிஸ்துவின் நாளில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரணும். எதுக்குன்னா, நான் போதித்த வசனங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களாக மாறட்டும். வார்த்தையில், தேவனுடைய வார்த்தையில் வாழுங்கள். வசனத்தை பிடி அப்படின்றார். வசனத்தை பிடித்து கொண்டு நீங்கள் இந்த உலகத்தில் சுடர்கள் அப்படின்னா என்னது? இங்கே என்ன சொல்ல வரனா, விளக்கு, வெளிச்சம். மற்றவங்களுக்கு பிரகாசிங்க, மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுங்க. மற்றவர்கள் உங்களை பார்த்து இந்த ஜீவ பாதையில் வரும்படியாய் இருண்டு போயிருக்கிற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு நீங்கள் ஒரு வெளிச்சத்தை பிரகாசமாய் நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறார். இங்கே நாம் ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். வசனம் என்னது? ஜீவன் உள்ளது. வசனம் என்னது? எல்லாம் ஒரு ஆமென் சொல்லாமா? ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், கவனிங்க. இந்த வசனம் எப்படிப்பட்டதுன்னா, ஜீவன் உள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இந்த தீர்க்கதரிசினா யார் என்பதை பார்த்தோம். தீர்க்கதரிசி அப்படின்னா யார் அப்படின்னா, வசனத்தை கொண்டு, நல்லா கவனிங்க, வசனத்தை தமக்காக பயன்படுத்துகிறவன். நல்லா கவனிக்கிறீங்களா? வசனத்தை தமக்காக பயன்படுத்துகிறவன் ஒரு நார்மலான ஒரு விசுவாசி. வசனத்தை இன்னொருத்தருக்காக பயன்படுத்துகிறவன் தீர்க்கதரிசி. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு வேத பகுதியை நீங்கள் எடுத்து, இந்த வேதத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து அதை உங்களது ஆக்கிக்கொள்ளணும். அது என்னுடையதுன்னு எடுத்துக்கணும். நீங்கள் வசனத்தை பிடிச்சிக்கோ. இந்த வசனம் அப்படியே ஆக்கும். இது ஜீவன் இருக்குது இந்த வசனத்தில், லைஃப். வசனத்தில் உயிர் இருக்குது. உனக்கு உயிரை கொடுக்க, உன்னை உயிர்ப்பிக்கும். எந்தெந்த இடத்துலலாம் நீ சாரமற்று போய் இருக்கிறியோ, எந்தெந்த இடத்துலலாம் நீ தோத்து போன மாதிரி ஃபீல் பண்ணுறியோ, எங்கே எல்லாம் நீ அசிங்கப்பட்டு அவமானப்படுறியோ, உன்னுடைய எலும்பெல்லாம் உலர்ந்து போயிருக்கிறது. கர்த்தர் உலர்ந்து போன இந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிறதுக்காகத்தான் உன்னை அழைத்திருக்கிறார். ஆமேனா? அப்போ நீ என்ன செய்யணும்னா, வசனத்தை அப்படியே பிடிச்சிக்க. கவனிங்க வசனத்தை. இந்த பார், எல்லாம் எனக்கு கொஞ்சம் ஆக்ஷன் பாருங்கள். இப்போது நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இப்போது ஒரு பஞ்சமாக இருக்கிற பஞ்சம் இல்லையா, பஞ்ச கொடி தான் இருக்கும். அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா காசாவில்
அங்கே இருக்கிற பாலஸ்தீனர்களுக்கு நிறைய சாப்பாடு வசதி இல்லை. இஸ்ரேல் வந்து தடை பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே இஸ்ரேல் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா குற்றம் சாட்டுறானுங்க. இவங்க வந்து கொடுமையாக உயிரை அவங்க வந்து ஒரு ஜெனோசைட் பண்ணுறாங்க, ஒரு இனப்படுகொலை பண்ணுறாங்க அப்படின்லாம். நல்லா கவனிங்க, இஸ்ரேல் வந்து என்றைக்குமே வந்து தேவனுக்கு பயப்படுற பயம் அவங்களுக்கு இருக்கும். எல்லாத்தையும் சப்ளை பண்ணுறது, சாப்பாட்லேருந்து தண்ணிலேருந்து கரண்ட்லேருந்து எல்லா சப்ளை இஸ்ரேலே பண்ணுறாங்க. இவங்ககிட்டயே வாங்கி சாப்பிட்டு இவங்களையே குத்த வந்தால் என்ன இதெல்லாம் கொடுமை? தான் வீட்டை பாதுகாத்துக்கு தனக்கு உரிமை இல்லையா? சரி, அந்த அதுக்கு போக வேணாம். சரி கவனிங்க, இப்போ நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. நல்லா பார்த்துட்டு அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடை அனுமதி கொடுப்பாங்க. அனுமதி கொடுக்கும்போது அந்த கண்டெய்னர்லேருந்து நிறைய சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அந்த ஜனங்க பசியில் அங்கே போய் என்ன செய்வாங்கன்னா அப்படியே அங்கே தூக்கி போடுவாங்க. அந்த மாவு மூட்டையெல்லாம் தூக்கி போடும்போது ஐயோ எல்லாரும் வந்து அப்படியே அந்த மாவு மூட்டைங்க, அப்புறம் அந்த சப்பாத்தி, அந்த அப்பங்கள், இந்த பிரெட்டு எல்லாம் கொடுக்கும்போது ஜனம் அப்படியே கேப்சர் பண்ணுவாங்க. என்ன, அது என் ஜீவன், ஆமேனா, அது என் போஜனம். இங்கே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பிடிச்சிக்க, வசனத்தை எடுத்துக்கன்றார். அவள் தான் கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. நீ வசனத்தை எடுத்துட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் நீ உலர்ந்து போயிருக்கிறையோ, ஐயோ என் வாழ்க்கை மாறாதா, ஏன் நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படியே உள்ளமெல்லாம் உடையிற மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்கும். அந்தந்த இடத்துல போய் இந்த வசனங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா சொல்லாமா? அந்தந்த இடத்துலலாம் வசனம் போய் அப்படியே உயிர்ப்பிக்கும். அப்படியே உத்து கவனிக்கணும். ஏசப்பாவுடைய வார்த்தையினால மட்டும்தான் ஆகும். இந்த வார்த்தை நம்ம கையில் இருக்கிற இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னு முதல்ல புரிஞ்சுங்க. ஏன் பிடிக்க சொல்ற? கேப்சர், இது உன் ஜீவன். இந்த வேத வசனம் உடைய ஜீவன். ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம் அப்படியே வந்துட்டு தூங்கிட்டு போவாதீங்க. நானும் ஞாயிற்றுக்கிழமைலாம் சர்ச்சுக்கு போனோமா, அதனால சர்ச்சுக்கு வந்துட்டோம், அப்படி ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு இருக்காதீங்க. என்ன வசனம் வருது, அந்த வசனத்தை நீ பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த வசனம் உங்களுக்குள்ள எப்படி கிரியை செய்யுதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதை புரிந்து கொள்வதற்காக ஒரு சில வசனம் காட்டுறேன், புரிந்து கொள்ளுங்க. எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம். ஏன்னா ஜீவ வசனத்தை பிடித்துக்கொள் என்று பவுல் சொல்றாரு. எபிரேயர் 4:12 வாசிப்பாங்களா? தேவனுடைய வார்த்தையானது, யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தையில் வாழுங்கள். வார்த்தையில வாழுங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளின் யோசனைகளை வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இது நல்லா கவனிங்க. நீங்க கேட்கிற இந்த வசனம் சும்மா இல்லை, இது சாதாரணமானதல்ல. உட்கார்ந்து வசனத்தை கேட்குறீங்கல்ல, இந்த வசனம் அப்படியே உங்க உள்ள போய், வசனம் எங்க போய் தங்குதுன்னு பார்த்தோம். சொல்லுங்க, எங்க போய் தங்குது? எலும்புல. எல்லாம் கவனிங்க. எப்போ உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் தெரியுமா? நீங்க வந்து வசனத்தை கேட்குறீங்க இல்லையா, இந்த வசனத்தை கேட்டதுமே இந்த வசனத்துக்கு என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்கு. இது சும்மாலாம் உட்காராது, உள்ள போய் அது என்ன செய்யணும், இதை கேட்டது ஏசப்பா அப்படின்னு உட்காருங்க. பேசிக்கா, ஏசப்பா எனக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு தான் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவர், ஏதோ ஒரு பாரத்தோடு வந்து உள்ள உட்காருவேன். இந்த வசனத்தை நீங்கள் கேட்டதுமே நல்லா கவனிங்க, உள்ள நீங்கள் கேட்ட மாத்திரத்தில் இந்த வசனத்துக்கு என்ன இருக்குன்னா உயிர் இருக்குது. வசனத்துக்கு என்ன இருக்குது? எல்லாம் சொல்லு, வசனத்துக்கு என்ன இருக்குது? வாய்த்த சொல்லு, வசனத்துக்கு என்ன இருக்கு? உயிர் இருக்கு. அந்த உயிர் வல்லமையா இருக்குது. அது உள்ள போய் என்ன பண்ணுதுன்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எங்கெங்கெல்லாம் உனக்கு பயம் இருக்குதோ, எந்தெந்த இடத்துலலாம் நீ பயந்து போய் அப்படியே ஒரு நடைப்பண மாதிரி அப்படியே இருக்கிறியோ. இப்போ கேன்சர் கட்டி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது கட்டினே தெரியாது. கட்டி எங்கே வேணால் வரும், திடீர்னு வரும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அந்த கேன்சர் கட்டியை ஒன்று அகற்றினா அந்த ஒரே ஒரு அந்த வைரஸ் வேறு எங்கேயாச்சும் ஃபார்ம் ஆச்சுன்னா உடனே அங்கே ஒரு கட்டி வரும் இல்லையா? கேன்சர்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ரொம்ப முத்தி போச்சு. இப்போ நல்லா கவனிங்க. அதே போல கர்த்தருடைய வசனம் எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் உலர்ந்து போய் அப்படி எலும்பெல்லாம் உருவ குத்தி உங்களை சீரழிக்குதோ அந்த இடத்துலலாம் ஏசப்பாவுடைய வார்த்தை உள்ள போய் அது என்ன செய்யணும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வலிகள், அந்த பாடுகள், அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கும். கையை தட்டி மகிமை செலுத்தலாமா? அதை தான் இங்கே கர்த்தர் சொல்றாரு.
கர்த்தருடைய வசனத்துல வாழுங்கள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில வாழ கத்துக்கினீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாக என்றென்றைக்குமே நிலைத்திருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்க என்ன பிரச்சனைனா இந்த வார்த்தையை கேட்கறதுல தான் பிரச்சனை. இந்த வார்த்தையை உங்களுக்குள்ள உள்ள கொண்டு போகணும். நல்லா கவனிங்க. எப்போ அற்புதம் நடக்கும் தெரியுமா? உங்கள் லைஃப் இப்போ நம்ம ஏற்கனவே அந்த வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்தோம். எசேக்கியேலை பார்த்து எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் போய் காட்டுவார். ஒரு எலும்பு கூடு இருக்கும். அந்த எலும்பு கூடு மொத்தமாக சேர்ந்து இருந்த எலும்பு கூடுன்னு சொல்லுவோம். ஆனால் சில வேளைகளில் சாரமெல்லாம் உலர்ந்து போய் நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகள்லாம் பாட்டு பாட்டா அங்கங்கே பிரிஞ்சு போய் கிடக்கும். அது ஒன்றா சேர்ந்து ஒரு எலும்பு கூடாவே இருக்காது. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிருக்கு. இப்போ அதெல்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கு நரம்புகள், சதைகள், தோல் எல்லாம் அது ஒரு ஜீவனோடு ஒரு பெரிய சேனையாக எழுந்து நிற்கணும்னா வசனத்தினால மட்டும்தான் முடியும். நீங்கள் ஏதோ சும்மா போகிறேன்னு எல்லாம் உட்காந்து கேட்டேன்னா உனக்கு ஒன்றும் வேலை செய்யாது. இல்லை கவனிங்க. நீங்கள் கேட்குற வசனம் அது ஒன்றும் சும்மாலாம் வெளியே வராது. அது என்ன செய்யணும்? உள்ளே புகுந்து அது வேலையை காட்டிக்கிட்டு தான் இருக்கும். என்ன இந்த வசனம் ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே உள் வாங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்கும். ஏனென்றால் இது யாருடைய வார்த்தை என்றால் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆண்டவரே எனக்கு இது வேணும்பான்னு அந்த ஒரு எதிர்பார்ப்போடு வரையா உன் வாழ்க்கையில் இந்த வசனம் அப்படியே போய் கிரியை செய்யும். அது எங்கே போய் வேலை செய்யுதுன்னா எலும்புல. என்ன சொல்கிற வசனம்? இந்த இருபுறமும் கருக்குள்ள இந்த பட்டயமானது ஆத்துமாவை, ஆவிய, கணுக்களை, ஊனை அப்படியே பாட்டா பிரிச்சு ஒன்னோட ஒன்று சேர விடாமல் உனக்குள்ள எல்லா வேதனைகள், போராட்டங்கள், பிரச்சனையோடு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அறுத்து வெளியெடுத்து இந்த ஒரு பயங்கரமான ஆப்ரேஷன் பண்ணி கொண்டிருக்கிறது. ஜீவனை உண்டாக்குகிறது தேவனுடைய வார்த்தை. அதனால் நீ உள்ள உட்காந்து கேட்கும்போது உனக்குள்ள ஒரு புது பலன் வரும். இந்த வசனத்தை கேட்குற உங்களுக்குள்ள இந்த எலும்புல போயிட்டு இந்த வசனம் போய் உட்காந்துக்கும். ஆத்துமா, ஆவி, கணுக்கள்னு என்னது? கணுக்கள்னு என்னது? ஜாயிண்ட். எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கு எல்லாம் கவனிக்கல. அந்த மாதிரி நீங்கள் உட்காந்து நல்லா பாருங்க. எங்க உடம்புல எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கு அங்கே அந்த பாயிண்ட்ல போய் நின்று நான் சொல்ல புரியுதா? உடம்புல எங்கெங்கெல்லாம் அங்கே போய் வசனம் போய் நின்றுக்கும். இதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுங்க. இந்த வசனம் நமக்கு என்ன செய்ய போகுதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுங்க. இந்த வசனத்தை உள்ள ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துரும். இந்த இடத்துல ஊன்னு சொல்றது என்ன தெரியுமா? எலும்பு மஜ்ஜை இருக்கு இல்லையா? நம்மலாம் மாட்டு எலும்பு வச்சு இல்லை ஆட்டு எலும்பு வச்சு உரியும் போது உள்ள ஒன்று வாழைப்பழம் வருமே, அதுக்கு பேர் தான் ஊன். அதுக்கு பேர் தான் எலும்பு மஜ்ஜை. அதுதான் இப்போ இந்த வசனம் போய் எங்கே போய் தங்கிடும்னா சாரம், நம்ம உடம்புல சாரத்தை கொடுப்பது அந்த ஊன்ல கவனிக்கிறீங்க. நான் சொல்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஊன்ல போய் இந்த வசனம் போய் உள்ளே உட்காந்து அப்படியே பலனை கொடுத்துரும். நீங்கள் உட்காந்து சபையில் வசனத்தை கேட்ட ஒரே ஒரு நாள் கூட வீணாக போகாது. ஆமேனா? என்ன? கிறிஸ்து உங்களுக்காக. ஆமேன். கிறிஸ்து நமக்காக. ஆமேன். நான் மறுபடியும் சொல்கிறேன். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் யாருடைய வார்த்தையினாலே? தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த தேவனுடைய வார்த்தை தான் இந்த வார்த்தை. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள், நாம் கண்ணில் பார்க்கிற இந்த உலகங்களை உண்டாக்கினது எது என்றால் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை சும்மா இருக்காது. உனக்குள்ள போய் எங்க உட்காந்துக்கும்? சொல்லுங்க, எங்க உட்காந்துக்கும்? ஊன்ல. சொல்லுங்க, எல்லாம் எங்க உட்காந்துக்கும்? ஊன்ல. சொல்லுங்க, எங்க உட்காந்துக்கும்? ஊன்ல. உங்க எலும்புல போய் உட்காந்துக்கும். உங்களை யாருன்னா தொட முடியுமா? கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு விரோதமாய் இந்த பாருங்கப்பா, நீங்க சும்மா சாதாரண ஆள் இல்லை. நீங்க யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. யாருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற? தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறீங்க.
இது என்ன செய்யுதுன்னா, நீங்க கேட்கும் போதே போயிட்டு உங்க ஊன்ல உங்க எலும்புல போய் உட்காந்துக்குதும். உள்ள உட்காந்துச்சு. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. முன்னாடிலாம் சின்ன சின்ன பிரச்சனைக்கு சோர்ந்துருவீங்க, நொந்துருவீங்க, அப்படியே பலவீனப்படுவீங்க. ஆனா இப்ப எல்லாம் ஏதோ ஒரு தைரியம், ஏதோ ஒரு நம்பிக்கை, அது உங்க எலும்புல இருக்கிற ரகசியம். அது கையத்தட்டி மகிமை செலுத்துவோமா? என் இயேசு எனக்குள் இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த வசனம் எப்படிப்பட்டது? வாசி எபிரேயர் 3:11. எபிரேயர் 11:3 வசனம் சொல்லும் போதே பட்டு பட்டு எடுத்து வச்சுக்கன்னு சொன்னேன். பேன பார்த்து கிடக்குறீங்க. வேகம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும். அம்மா கவனிங்க, விசுவாசத்தினாலே உலகங்கள் எதில் உண்டாக்கப்பட்டுச்சா? பாருங்க, எனக்கு கொஞ்சம் கவனிங்க. என் கூட கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தேவனுடைய வசனம் என்ன பண்ணுச்சு? உலகங்களை எல்லாம் கவனிக்கிறீங்களா? விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் யாருடைய வார்த்தையினாலே? கவனி, யாருடைய வார்த்தையினாலே? தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் சொல்லி என்ன பண்ணுச்சு? எல்லாம் கவனி. வார்த்தை என்ன பண்ணும்? கிரியேட் பண்ணும். கிரியேட்டர். கவனிங்கப்பா, தேவனுக்கு என்ன தேவை தெரியுமா? நான் கிரியேட்டர், நான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? கிரியேட்டரா, சிருஷ்டிகராக இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? அதுதான் அவருக்கு சந்தோஷம். இப்போ உனக்கு வியாதி இருக்கு, உனக்கு வியாதி இருக்கு, இயேசுவின் நாமத்தில் வியாதி போ அப்படின்னு சொல்ல அந்த வியாதி போகணும். அதுதான் அவருக்கு பெருமை. கைத்தட்டி மகிமை செலுத்துவோமா? பாருங்க, நல்லா கவனி. பாருங்க, இப்போ என்ன பிரச்சனைனா, நீங்க சொல்ல மாட்டீங்க, பேச மாட்டீங்க. இந்த வசனத்தை உங்க ஊன்ல கொண்டு போக மாட்டீங்கிற. இந்த ஊன்ல அப்படியே உள்ள கொண்டு போய் அதை யூஸ் பண்ணுங்க. இப்போ வசனம், நீங்க கேட்ட வசனம் எல்லாம் உள்ளதா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரி சங்கீதா சாட்சி சொன்னப்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப பலவீனப்பட்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த வார்த்தையை நம்ம பிரசங்கித்தோம். அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ தேவனுடைய வார்த்தையானது எப்படிப்பட்டதா? ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தை, இந்த ஜீவனுள்ள வார்த்தை தான் சகலத்தையுமே சிருஷ்டித்தது, கிரியேட் பண்ணுச்சு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தபர் இந்த வசனத்தை வச்சு உன் லைஃபை செட்டில் பண்ணுன்றாரு. இந்த வார்த்தையை வச்சு உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள். கடன் பிரச்சனை, இயேசுராஜன் நாமத்தில் கடன் பிரச்சனை ஒழிவதாக சொன்னா ஒழியும். அதுதான் சத்தியம். இது அல்லது குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி போராட்டம், என்ன பிரச்சனை? இப்போ பவுல் என்ன சொல்றேன், எப்பா கொஞ்சம் வாங்கடா. ஏதேனில் ஆதாமை படைத்த நோக்கமே வசனத்தை பிடி, வசனத்தை பிடிச்சுக்கோ, வசனத்தை பிடித்துக்கொள். இந்த வசனத்தை நீ எனக்கு, ஆமாண்டவரே இன்னைக்கு என்னோட பேசுகிறீர், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும், எனக்கு தேவை, அப்படி நீ உள்ள வாங்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணாக்கா விசுவாசத்தில் வந்துருவீங்க. இது விசுவாசத்தின் வார்த்தை. அதனால தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை முழுக்க விசுவாசத்தில் கொண்டு. தேவனுக்கு விசுவாசிகள் தேவை. ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை உண்டாக்குவதுதான் விசுவாசம். நம்முடைய தேவன் தான் விசுவாசத்தின் தேவன். நம்முடைய ஆண்டவர் விசுவாசத்தில் செயல்படுகிறார். ஆமேனா? தேவன் எதை செயல்படுறார்? விசுவாசம் என்னது? காணப்படுகிறவைகளினால் தோன்றப்படுகிறவைகள் உண்டாகவில்லை. ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை உண்டாக்குவதுதான் தேவனுடைய கேரக்டர். தேவனுடைய சுபாவம் என்ன? ஒன்றுமில்லாமையிலிருந்து. என் கூட வரீங்களா கொஞ்சம் தயவு செய்து? நம்ம யாருன்னு மட்டும் தயவு செய்து புரிஞ்சுங்க. உங்கள் பவர் என்னன்னு தெரிஞ்சுங்க. இந்த பாருங்க, பாவத்தை பற்றிலாம் பெருசாக நினச்சி உட்காந்துருக்காதீங்க. அதெல்லாம் ஏசப்பா உள்ளே வந்தாருன்னா பாவம் வெளியே போயிடும். முதல்ல அவரை மட்டும் உள்ளே வாங்குங்க. அதை மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ வேற ஒன்றும் சொல்ல. தேவன் எப்படிப்பட்டவர்? ஒன்றுமில்லாமலிருந்து. வாசிப்பா எபிரேயர் 11 அந்த தொடர்ந்து வாசிமா. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. இந்த தியரி ஆஃப் எவல்யூஷன், அதாவது பரிணாம கொள்கை எல்லாம் பொய். எதுவுமே எந்த ஒரு உலகமும் இன்னொரு உலகத்தை உண்டாக்காது. ஒண்ணுமே இல்லாமல் இருந்து தேவன் ஒரு பொருளை உண்டாக்கினாரு. யாரெல்லாம் ஏசப்பா நாமத்தில் தேவனுடைய பிள்ளைன்னு விசுவாசிக்கிறீங்க? கையெழுத்தாமே சொல்லுங்க. இப்போ நீங்க உங்ககிட்ட இல்லாத நீங்க உருவாக்கணும். உங்ககிட்ட இல்லை, ஆனால் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி
இயேசுவின் நாமத்தில் செல்ஃபோன் வருவதாக. வந்துச்சா? அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கங்க. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? எனக்கு செல்ஃபோன் வேணும், எனக்கு எல்லாருக்கும் செல்ஃபோன் வேணும். நான் சொல்கிறது சீரியஸ். உண்மையிலேயே உங்களுக்கு அத்தியாவசிய தேவை. அது உங்கள் எலும்பெல்லாம் நொறுக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் எலும்பெல்லாம் நொறுக்கி உங்களை வறட்சிக்குள்ளே கொண்டு போகிறது. அந்த மாதிரி ஸ்டேஜில் ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை உண்டாக்குகிறவர் தேவன் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றுமே இல்லை உருவாக்கணும் ஏசப்பா நாமத்தில், அது ஆகும். உங்கள் எலும்பில் அது வந்துருச்சுனாவே, அந்த வசனத்தை நீங்கள் பிடிச்சிட்டீங்கனாவே, அந்த வசனம் உங்கள் எலும்பில் போய் உக்காந்துக்கும், உங்களை தொட முடியாது. அப்போஸ்தலன் பவுலை விரியன் பாம்பு கடிச்சதும் ஏன் பவுல் சாவலை? அப்போஸ்தலன் பவுலை விரியன் பாம்பு கடிச்சதும் ஏன் பவுல் சாகலை? அவருடைய உடம்புல, அவர் எலும்புல என்ன இருக்கு? வசனம் இருக்குது. எந்த சாவுக்கு ஏதுவான யாது ஒன்று உங்களை தொட முடியாது. கையத்தட்டி மகிமை செலுத்துங்க. வியாதியை பார்த்து பேசுங்க. வியாதியை பார்த்து பேசு. எந்த பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் அந்த பிரச்சனையை பார்த்து கடித்து கொள்ளுங்க, ஓடி போயிடும். அந்த பவர் நமக்கு. பாருங்க, ஏதேன்ல ஆண்டவர் எப்படி தெரியுமா கற்பனை பண்ணார் மனுஷனை? அவன் கடலில் உள்ள பூந்து உள்ளே போயிட்டு அந்த மீனெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு மேலே வரணும். அவன் மேலே போயிட்டு ஆதாம் போயிட்டு சூரியன், அதான் நம்ம சாதாரணமாக இல்லைங்க. இந்த பாவம் உள்ளே வந்துட்டு நம்மளை அப்படியே கூனி குறுக வச்சிச்சு. நம்ம பவர் நமக்கு தெரியல இன்னும். இயேசுவை விசுவாசிக்கிற, இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேருக்குள்ளும் அந்த பவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில் போட்டதும் ஏன் வேகலை? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினியில் போட்ட போது, 7 மடங்கு அக்கினி சூளை தூக்கி போட்ட போது ஏன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உடைய உடல் கருகவில்லை? அக்கினி அவர்கள் மேல் ஏன் பலன் செய்யவில்லை? ஏன் சொல்லுங்க? எலும்புல வசனம். அவர்கள் வசனத்தை பிடித்து கொண்டார்கள். வசனத்தை பிடித்து கொண்டு எதிர்பார்ப்போடு வாங்க. ஏசப்பா கிட்ட எதிர்பார்ப்போடு வாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனுக்கு தேவை, விசுவாசிகள் தேவை. இயேசு தேவகுமாரன். அவர் எனக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்து விட்டார். ஆமேனா? இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் யாவையும் செய்து, எல்லாரும் ஆமேன் சொல்லாமா? தவறுங்க, நான் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன். வசந்த கேட்கும்போது, அது தேவ சமூகத்தில் வரும்போது கொஞ்சம் நீங்கள் யார் என்ற அறிவோடு கூட இருங்க. அறிவோடு கூட இருங்க. தேவன் பாவிகளை அடிச்சு நரகத்தை தள்ளுறவர் இல்லையா? அடிச்சு இப்போ என்ன தோற்றம்னா, தேவன் பாவிகளை அடித்து நியாயம் தீர்த்து அக்கினிகள் தள்ளிடுவார். அந்த பார்வை மட்டும் அப்படியே இருக்காது. அது உண்மைதான், அது எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அவர் அன்புள்ளவராய், இரக்கமுள்ளவராய் நமக்கு கிருபையை கொடுத்து, நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி நமக்கு இரக்கம் பாராட்டிருக்கிறார். ஆதாம் ரட்சிக்கப்பட்டவரா? ஆதாம் ரட்சிக்கப்பட்டவரா? ரட்சிக்கப்பட்டார். பார்த்தோமா இல்லையா? ஆதாம் ரட்சிக்கப்பட்டார். ஆண்டவர் ஆதாம் மேல் இரக்கம் வச்சிருக்கிறதால தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே இரக்கம் இருக்குது. ஆமேனா? அந்த பாவியை பாவி என்று தள்ளிவிடாமல் ஆதாம் மேல் இரக்கம் வச்சு ஆதாமுடைய சந்ததியை தேவன் காக்கும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, நீங்க யாரை மட்டும்தான் பிடிக்கணும்? இயேசு ராஜாவை மட்டும் பிடிங்க. சிலுவையில் நமக்காக யாவையும் செய்து முடித்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்துருக்கிற இயேசு ராஜாவை மட்டும் உங்க கண்முடி வச்சுக்கோங்க. அவர் உள்ள வர 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 அவர் எல்லாம் வெளியே போயிடும். அதுதான் தேவனுக்கு தேவை. நீ பாவின்னு அவருக்கு தெரியும். நீ என்னென்னலாம் பண்ணேன்னு மொத்தம் அவருக்கு தெரியும். நீ என்னென்னலாம் பண்ண அந்தரங்கத்தில் மறப்பில் நீ என்னென்னலாம் செய்தேன்னு எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனாலும் இன்னும் அவர் கிருபை என் மேல் இருக்கிறது. கையை தட்டி எல்லாம் நல்லா உற்சாகமாக என் மேலே வச்ச கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்கள் தயவுக்காக நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்போ தேவனுக்கு என்ன, இப்போ பவுலுக்கு என்ன தேவைன்னா, அப்படி ஆகில கொஞ்சம் கிரியேட்டிவ் பவரை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கப்பா, கிரியேட்டிவ் பவரை கொஞ்சம் யூஸ் பண்ணுவீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாரு. வசந்த பிடிச்சிட்டேன்னா அது உன் எலும்புல போயிடும். அது ஆச்சரியப்படத்தக்க விதமாய் உன்னை சுடர்களை, உன் வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு சாட்சியாய் நிற்கும். சுடர்களை போல எல்லாருக்கும் ஒரு வெளிச்சம் கொடுக்கும். அவங்களா மாதிரி அவரா மாதிரி இருக்கணும், அந்த பிரதர் மாதிரி இருக்கணும், அந்த சிஸ்டர் மாதிரி இருக்கணும். நீங்கள் மட்டும் கொஞ்சம் கிரியேட்டிவ் பவரை கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அது பயங்கரமாக. இப்போ உதாரணத்துக்கு நான் இதை ரொம்ப நான் அதிகமாக எதிர்பார்ப்பேன். இப்போ எனக்கு தேவை. இப்போ எனக்கு உதாரணத்துக்கு இப்போ நான் யாரையும் நம்புறதில்லை. எனக்கு காசு பணம் அதிகமாக தேவைப்படும், இருக்கப்படும், எதுவுமே இருக்காது. இப்போ வைப்பேன், ஆண்டவரே தைரியமாக இருப்பேன். இப்போ ஆண்டவரே என்ன எனக்கு அதை தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு அதான் வாக்கு பண்ணி கூட்டின்னு வந்தேன். நான் கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பேன். அல்லேலூயா. அப்போ நான் என்ன செய்வேன், உட்காந்து நின்று பார்க்கும்போது ஷார்ப்பாக எனக்கு எவ்வளவு தேவையோ மேலே கூடவும் கூடாது குறையவும் கூடாது, ஷார்ப்பாக கையில் கொடுப்பார்.
அதான் கிரியேட்டிவ் பவர். சொல்றேன், என்கிட்ட ஒன்றுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. கர்த்தர் கரெக்டாக நிறுத்துவார், சரியான விதத்தில் கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்கள் என்ன சொல்ல தெரியுமா, இது மாத்திரமல்ல, அதே மாதிரி என்னுடைய சரீர பலவீனங்களை குறித்த காரியத்தை கூட, என் சரீரத்தில் பலவீனம், எனக்கு பலன் என் இயேசுராஜன். என் உடம்புல இப்போ பலன் இல்லை, பலவீனம் தான் இருக்குது, இது மாம்ச சரீரம். ஆனால் என் இயேசுராஜன் எனக்கு பலனாக இருக்கிறார். கிரியேட்டிவ் பவரில் வாழ கற்றுக்குங்க, கிரியேட் பண்ணுங்க, கிரியேட் பண்ணு. வீடு இல்லை, இயேசுவின் நாமத்தில் வீடு கட்டளை கொடு, கிரியேட் பண்ணு. இதுக்கு தான் நம்மை அழைத்திருக்கிறாரே தவிர, உனக்கு இது வந்துச்சுன்னா இந்த கிரியேட்டிவ் பவர் உனக்குள்ள, அதாவது கிரியேட்டிவ் பவர்னு எதுங்க, உருவாக்குகிற வல்லமை, உருவாக்குகிற வல்லமை. சொல்லுங்க, என்னது? சும்மா பேய்க்கு பிசாசுக்கு பில்லி சுண்டத்தில் பயந்துதுன்னா மைக்கில் அதன் தலைமையிலே அடிப்பேன் உங்களை நான். இப்போ சும்மா பேய் வருது, கனவுல பேய் வருது, பிசாசு வருது, இது வருது, நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்க. அவன் பூச்சாண்டி வேலையை காட்டினுக்கிறான் இல்லையா? நைட்டில் மணி ஆட்டி வந்து டெங்கு டெங்குன்னு நைட்டு ஒரு எதுவுமே ஒரு நடு நிசி ஜாமம் நல்லா தூங்கி இருப்போம். அந்த மணி ஆட்டி சத்தங்க கேட்க நாய்கள்லாம் போய் அவரை பிடிக்க அப்படியே திகில கூட்டி, இன்னமும் நம்ம அப்படி தான் இருக்கிறோம், இன்னமும் அப்படி தான் இருக்கிறோம். தயவுசெய்து சொல்கிறேன், நீ யார் என்பதை புரிந்து கொள். நான் நல்லா உணர்றேன், இயேசு நாமத்துக்கு மகிமையாக நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? பெரிய பெரிய வேலைலாம் செய்ய போகிறோம். மேலே போய் தேவனோடு மேலே போயிட்டு இன்னொரு கிரகத்துக்கெல்லாம் போய் கண்டம் விட்டு கண்டம்லாம் போகிறாங்களே இன்றைக்கி, அதுவே பெரிய விஷயம். இன்றைக்கி ஃப்ளைட்டில் போய் கண்டம் விட்டு கண்டம் போகிறது. நம்மெல்லாம் ஒரு கேலக்ஸி விட்டு இன்னொரு கேலக்ஸிக்கெல்லாம் போகிறோம். நான் சொல்கிறது கேலக்ஸி. அவ்வளோ பெரிய காரியத்துக்காக கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். இப்போ பவுலுக்கு என்ன தேவைன்னா, வருகையில் ஒரு கூட்ட ஆத்மாக்களை ஆயத்தப்படுத்தணும். இந்த ஆத்மாக்கள் என்ன பண்ண, கிரியேட்டிவ் பவரில் செயல்படணும். அவங்க உருவாக்குகிற வல்லமையில் அவங்க செயல்படணும். அவங்க தேவர்களை போல செயல்படணும். அவங்க வாயில் வந்து பிரச்சனையை அறிக்கை பண்ணக்கூடாது. எது பிரச்சனை, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ, அவள் தான். அதுதான் எனக்கு பவுல், நான் வீணா ஓடினதும் வீணா பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு நீங்கள் தேவர்களாய் செயல்படுங்கள். நீங்களே யாருங்க? நீங்கள் சொன்னீங்கன்னா நடக்கும். இன்றைக்கி எத்தனை பேர் அந்த ஒரு பயிற்சியில் இன்றைக்கி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுதான் நம்மளை அழைச்ச நோக்கம். முடியுமா? கட்டளை கொடுக்க முடியுமா? உங்களை தாங்க கேட்குறேன், கட்டளை கொடுக்க முடியுமா? உங்களுடைய எலும்பில் இந்த பவர் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆயிடும். உங்களுடைய மஜ்ஜையில் இருக்குது வசனம், அங்கே தான் போய் கூறு போட்டு ரெடி பண்ணி உட்காந்துங்குது. உங்களுடைய ஜாயின்ஸ், உங்களுடைய என்ன, இப்போ கவனிங்க, இப்போ நம்ம செயல்படணும்னா ரோபோ கூட என்ன பண்ணும், ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா? ஜாயிண்ட் தான் நம்மளை அசைய வைக்கும், ஜாயிண்ட்ஸ் தான் நம்மளை அசைய வைக்கும். ஜாயிண்ட் இல்லைன்னா அதாவது மூட்டு இல்லைன்னா நம்மளால் அசையவே முடியாது. இந்த ஜாயின்ட்ஸ் என்ன பண்ணணும், நீ ஷேக் பண்ணி ஆர்டர் கொடுக்கணும், நீ கட்டளை கொடுக்கணும். இதுக்கு தான் தேவன் நம்ம எடுத்து, இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருப்பாரே ஆனால் இந்த கிரியேட்டிவ் பவர் நமக்குள்ளே செயல்படும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கேயோ போய் மாட்டிக்கிறீங்க, உங்கள் கையில் சுத்தமாக காசு இல்லை, அப்படியே கம்முனி இயேசுவின் நாம அப்படியே உங்கள் உள்ளத்தில் என்ன பண்ணால், இந்த எலும்பு மஜ்ஜையில் இருக்கக்கூடிய நம்முடைய எலும்பில் இருக்கக்கூடிய இந்த வசனங்கள்லாம் உங்கள் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். நம்பிக்கையை கொடுத்தது ஒன்றுமே இல்லாத அந்த இடத்துல ஒன்றை உருவாக்கும். அதுக்கு பேர் தான் சாட்சி. ஆமென். அதுக்கு பேர் தான் என்னது, நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து கையை கோர்த்து கையை பிடிச்சி, ஆண்டவரே என் கிராமத்தில் என் சகோதரர் ரட்சிக்கப்பட்டு உங்கள் பிள்ளையாக மாறணும், உங்களுக்கு சத்துருவாக இருக்கிறாங்க, உங்கள் பிள்ளையாக மாறணும், கையை மட்டும் கோத்துட்டிங்கன்னா, நீ ஒரு ஆர்டரை கொடுத்தீங்கன்னா காரியம் நடக்கும். அதுதான் சத்தியம். இப்போ நல்லா கவனிங்க, ஏன் நமக்கு இந்த பிரச்சனை தெரியுமா? நம்மெல்லாம் அசட்டு தைரியத்தில் தேவனுடைய பொதுவான கிருபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய எலும்புகள்லாம் உலர்ந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் கடவுள் பக்தி வந்து கடவுளை தேட ஆரம்பிக்கிறோம். இப்போது இயேசு ராஜா ஊழியம் செய்த நாட்களில் அவர் முதல்ல கானாவூரில் தான் என்ன பண்ணார், அற்புதம் பண்ணார். கானாவூர் கல்யாணத்துக்கு போனார். கானாவூர் கல்யாணத்துக்கு போனதுமே ஏசப்பா முதல்ல அவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்பமே எது சொல்லுங்கள், கல்யாணம். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு தேவையே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த நோக்கமே கல்யாணம். அவருக்கு ஒரு மனைவி தேவை, மனைவிக்காக தான் உயிரை கொடுக்கணும். அதனால தான் ராஜா வந்ததுமே நேராக கல்யாண வீட்டுக்கு போயிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் சொம்மெல்லாம் கிடையாது, அவருக்கு தேவை கல்யாணம்.
அவருடைய மனவாட்டி நாம் தான். அல்லேலூயா. அங்கே பந்தி பரிமாறும் போது திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு. அங்கே திராட்சை ரசம் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிட்டு அவர் எருசலேமுக்கு போயிட்டு மறுபடியும் கானாவூருக்கு வந்தார். அப்போது கப்பர்நகூம்ல கலிலேயாவுக்கு, அதாவது யூதேயா கலிலேயா இல்லையா, மறுபடியும் என்ன பண்ணார்னா யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார். கலிலேயாவில் கப்பர்நகூம்ல ஒரு ராஜாவின் மனுஷன் ராஜா அரண்மனையில் வேலை செய்கிற ஒருத்தனுடைய மனுஷன். அப்போனா ராஜாவுக்கு வேலை செய்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக கொஞ்சம் பார்த்து, எவ்வளோ பணம் இருக்கும், எவ்வளவு படை பலம் இருக்கும், ஆள் பலம் இருக்கும், பண பலம் இருக்கும். அதனால் இவருக்கு கடவுள்லாம் தேவை கிடையாது. அவர் அதை வச்சு எதை வேணால் செஞ்சுக்குவார். ஆனால் இந்த ராஜாவின் மனுஷனுடைய ஒரு குமாரன் மரண அவஸ்தையாய் இருக்கிறான். கவனிங்க, எப்படி இருக்கிறான்? மரண அவஸ்தை, செத்துக்கிட்டு இருக்கிறான். சாவு அவனை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா கவனிங்க, அவர் பெரிய ஆள், ராஜாவின் மனுஷன். அவர்கிட்ட பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. பணம் ஏகப்பட்ட பணம் இருக்குது, எல்லா வைத்தியமும் பண்ணியிருப்பார். ஆமேனா? அது வரைக்கும் கடவுள் தேவைப்பட மாட்டார். இப்போ கடைசி ஸ்டேஜில், கைவிடப்பட்ட ஸ்டேஜ், எல்லா மருத்துவர்களும் எல்லா மருத்துவங்களும் பார்த்த அந்த நிலையில் இப்போ என்ன பண்ணுறா, பிள்ளை செத்து கொண்டிருக்கிறான். இப்போ இயேசு ராஜா அப்போ தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. அவருடைய பேர் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகுது. இவர் போனால் அந்த இடத்துல எல்லாமே அற்புதங்கள் நடக்குது, கிரியேட்டிவ் அங்கே நடக்குது, எல்லாமே சூழ்நிலை மாறுகிறது என்பதை குறித்த அந்த சத்தியத்தை இவர் இந்த ராஜாவின் மனுஷன் கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டதும் கப்பர்நகூமிலிருந்து கானா ஊருக்கு போறார். ஏறக்குறைய 20 மைல்னா ஏறக்குறைய 30 கிலோமீட்டர் வச்சுங்களேன், இந்த கானா ஊருக்கும் கப்பர்நகூமுக்கும். இப்போ கவனிங்க. இப்போ இவர் என்ன செய்யறாருன்னா, இயேசு ராஜாவை தேடி எங்க போறாரு? கப்பர்நகூமிலிருந்து சொல்லுங்க. கப்பர்நகூமிலிருந்து எந்த ஊருக்கு போறாரு? கானா ஊருக்கு போறாரு. ஏன் போறாரு? இவருடைய எலும்பெல்லாம் வறண்டு போயிருக்கிறது, வேதனை தாங்க முடியல. எலும்புல வறட்சி வந்துருச்சுன்னா தான் தூக்கம் போயிடும். சில பேர் நைட்டில் தூங்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா எலும்புல சாரம் போயிடும். நினைச்சு உள்ளத்தை உடைச்சி போராட்டங்கள், பிரச்சனை நினைச்சு அப்படியே மனசுக்குள்ள அந்த வேதனை இருந்துச்சுன்னா, எலும்புல அந்த சாரம் போயிருச்சுன்னா அப்படியே தூக்கமே வராது. அந்த மாதிரி கண்டிஷன் தான் கடவுள் தேவைப்படுறாரு. கர்த்தர் யூதர்களுக்காக தான் வந்தார். எல்லாரும் என்ன, ஏற்கனவே வேதத்தை தேவன் யூதர்களை கொடுத்துட்டு, நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய பலி தேவகுமாரன் இவர்தான் இயேசு கிறிஸ்து. இப்போது அந்த வார்த்தையானவர் மனுஷனாய் வந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையானவர் மனுஷனாக வந்திருக்கிறார். ஓ, இவர்தான் அந்த வார்த்தை அப்படின்னு எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும். ஆனால் யாருமே விசுவாசிக்கல. இப்போ இந்த ராஜாவின் மனுஷன் என்ன பண்ணுறான்னா, நேராக ஏசாப்பா கிட்ட போய், ஆண்டவரே, என் பிள்ளை செத்துன்னு இருக்கிறான், என் பிள்ளை சாகரத்துக்குள்ள நீங்கள் என் பிள்ளையை கொஞ்சம் குணமாக்கணும். என்னது? நீங்கள் வரணும், நீங்கள் சுகமாக்கணும் அப்படின்னு அவன் கேள்வி கேட்டதான் ஏசாப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார், நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் என்னை விசுவாசிக்க மாட்டீங்கடா. உங்களுக்குள்ள விசுவாசம் வரலையடா. நான் வந்துட்டேன், தேவகுமாரன் நான் வந்துட்டேன். இப்போ ஏசப்பாவுடைய நாமத்தை நான் பயன்படுத்தி நானே கிரியேட்டிவ் பவரில் வரணும். கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணாத சீஷர் தான் ஏசப்பா ஃபாலோ பண்ணாங்க. ஏசப்பா பின்னாடி போகாத ஒருத்தன் என்ன பண்ணா, இயேசுவின் நாமத்தில் பேய் துரத்தின்னு தான். இதை யோவானும் அப்போஸ்தலன் யாக்கோபும் பார்த்துட்டு, ஆண்டவரே, எங்களோடு கூட உம்மை பின்பற்றத ஒருத்தன் உங்கள் நாமத்தில் பேய் பிசாசெல்லாம் துரத்திங்கிறான், நாங்கள் அவனை தடுத்தோம் அப்படின்னுவாங்க. கர்த்தர் திட்டுவார், அடா பாவீங்களா, ஏன்டா தடுக்கிறீங்க? அவன் என் நாமத்தில் கிரியேட்டிவ் பவர் யூஸ் பண்ணட்டும்டா. ஆமேனா? இயேசுவின் நாமத்தில், இயேசு ராஜா நாமத்தில் நீ சரியாய் வசனத்தை அறிந்து நீ பயன்படுத்த நினைச்சேன்னா உன்னால எல்லாம் ஆகும். இதுதான் சபையின் நோக்கம், இதுதான் வருகைக்கு போகிற சபை. சும்மா உக்காந்துக்கின்னு நொந்துக்குன்னு உள்ள நூடுல்ஸ் ஆகி நூடுல்ஸ் ஆகி எதுக்கேத்தாலும் மனசை போட்டு உடைக்கிறது, அப்படியே போட்டு பதறது. அந்த வசனத்தை அந்த சம்பவத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம்
யோவான் சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில், யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 46 வாசிமா. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகுமிலே ராஜாவின் மனுஷரின் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருக்கிறபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். என்ன சொல்ல வராரு? எல்லாம் கவனி. நான் நினைக்கிறேன் இந்த மனுஷன் ஒரு யூதனா இருக்கணும். ஆமேனா? என்ன கர்த்தர் யூதர் தான் வந்தாரு. இப்போ கானா ஊர்ல இருக்கக்கூடிய இயேசு ராஜாவை நோக்கி கப்பர்நகூமிலிருந்து ஏறக்குறைய 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி ஏசாப்பா கிட்ட ஆண்டவரே நீங்க இதை பண்ணுங்க. அடா இந்த ராஜாவின் மனுஷனை பார்த்து கர்த்தர் திட்டுறாரு. நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணாவிட்டால் நீங்க என்ன விசுவாசிக்க மாட்டீங்கடா. நீங்க முதல்ல இவர் தேவகுமாரனான்றது டவுட்டு. உங்க கையில் இருக்கிற பைபிள் வேத வார்த்தை சகலத்தையும் சிருஷ்டித்த சத்தியம் நான். அது என்னை பத்தி நீ கேள்விப்படுறல, நீ என்ன பண்ணிருக்கணும்? உன் பிள்ளைய பார்த்து இயேசுவின் நாமத்துல ஏண்டறான்னு சொல்லிருக்கணும். ஆமேனா? எவ்வளவு நல்ல தெய்வ. கையை தட்டி. இன்னைக்கு அதை தான் உன்னை பார்த்து கேட்குறேன். இன்னுமா டேப்லெட் யூஸ் பண்ணி உட்காந்துங்கிறேன். இன்னுமா ஹாஸ்பிட்டல் பாருங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. இப்போ நீங்கள் இந்த பவர் உங்களுக்கு பாருங்க, இந்த வசனம் உங்களுக்குள்ளேயே உள்ளே வந்ததான் சொல்லிட்டேன். உங்கள் எலும்பில் போய் இந்த வசனம் உள்ளே உட்காந்துச்சுன்னா உங்கள் மனசுக்குள்ளே அந்த வசனத்தை செயல்பட வைக்கும். முதல்ல அந்த விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ணேன்னு தப்பாக நினைக்கக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சுன்னா உங்க எலும்புல இருக்கக்கூடிய இந்த வசனத்துக்கு முன்னாடி நோய் எல்லாம் ஒண்ணு கிடையாது. அந்த வசனமே உங்களை தயார் பண்ணும். அது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போ. நானே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு நேற்று கூட எங்கள் மாமனார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். நான் சொல்ல கவனிங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன். ஏசப்பா நாம மகிமைப்படுவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவார். நான் இப்போ டேப்லெட் எடுத்துல அதெல்லாம் நான் ஒரு காலத்தில் டேப்லெட் என் பையிலே வச்சுருப்பேன், என் பாக்கெட்லேயே வச்சுருப்பேன். அவ்வளோ பலவீன சரீரம் என் சரீரம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசு கிறிஸ்து என் அண்ணன். அவர் என் அண்ணன், என் உயிரினும் போது அவர் உள்ள சாவு போயிருச்சு, என் உடம்புல விட்டு சாவு போயிருச்சு. இதை விசுவாசிக்காம நீ சர்ச்சுக்கு என்னத்துக்கு என்ன பண்ண போற? நீ இது உனக்கு புரியுற வரைக்கும் நீ சர்ச்சுக்கு வான்னு தான் சொல்கிறேன். அற்புதத்தையும் அதிசயத்தை நீங்கள் காணாவிட்ட என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. நான் தான் சொல்கிறேனே, நீ செல்ஃபோன் யூஸ் பண்ணுறியா? நீ செல்ஃபோனை விட்டுட்டு தான் நீ சர்ச்சுக்கு வரணும்னு நான் சொல்லவே இல்லை. நீ என்ன பண்ணு, நீ உள்ள வா. இயேசு ராஜா உள்ள வந்தா தான் பாவம் வெளியே போவோம். ஆமேனா? உன்னால பாவத்தை விட முடியாது. நான் என்ன சொல்கிறத புரிஞ்சுக்கணும். நான் உங்களை பாவத்துக்கு லைசன்ஸ் கொடுக்கல. அந்த பாவங்கள் வெளியே போகிறது நீ உள்ளே வராமல் நான் இந்த பாவம்லாம் பண்ணுறேன், நான் சர்ச்சுக்கு எப்படி வரது? நீ சர்ச்சுக்கே வராமல் எப்படி பாவம் போவோம்? நீ சர்ச்சுக்கு வா. நீ இயேசு ராஜாவை யாருன்னு உன் கண்ணை திறந்து பார். இப்போ ஆண்டவர் என்ன கேட்குற தெரியுமா? அவருக்கு வந்துச்சு கோவம். ஏண்டா நான் தான் தேவகுமாரன் தெரிஞ்சு 30 கிலோமீட்டர் வந்திருக்கிறல்ல, உன் கையில் இருக்கிற பைபிள் தானே நான். அமேனா? தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே வாசம் பண்ணினார். உனக்கு அந்த விசுவாசம் இருந்ததுன்னா நீயே உன் பிள்ளைய எழுந்திருன்னு சொல்லியிருந்தா எழுந்திருப்பானே. ஏன்டா 30 கிலோமீட்டர் வந்த? இந்த கிரியேட்டிவ் பவர் வந்துச்சுன்னா நீங்க கிறிஸ்துவினால் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. இயேசு கிறிஸ்து என் ஜீவன் என்றால் எனக்கு வியாதி வரக்கூடாதல்ல, வியாதி வரும், வியாதியை மேற்கொள்ளணும். அதுதான் கிறிஸ்துவினால் எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம். ஆமேனா? ஏன்டா இவ்வளோ தூரம் வந்த? அவர் கேட்ட ஒரே கேள்வி. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் கேட்குறாரு, ஏன்டா இவ்வளோ தூரம் வந்த? கிரேக்கர் ஞானத்தை கேட்கிறார்கள், யூதர் அடையாளத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். நீங்கள் ஏசப்பாவுடைய கிருபையை நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? ஏசப்பாவுடைய கிருபையை நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? நீங்கள்
அந்த கிருபைக்கு முன்னாடி எந்த ஒரு பாவமும் நிற்க முடியாது. தெரியுமா? நீ எப்பேற்பட்ட கொடும் பாவியானா இருந்துக்க, நீ அவர் அறியாத காலத்தில் செஞ்ச, நீ அவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு பார், இப்போ டே நீ யார், நீ என்ன பாவம் செஞ்ச, உன் சாபம் என்ன, உன் சாபத்தில் உன் பிள்ளை சாவறான், நீ இந்த பாவம் பண்ண, அதெல்லாம் பேசலை. டே நான் வந்துட்டேன், ஆமேனா, நான் வந்துட்டேன், நான் யார் என்று உனக்கு வெளிப்படுத்தி விட்டேன், என்னை ஏன் நீ யூஸ் பண்ண மாட்டேன், என்னையே நீ பயன்படுத்த மாட்டேற அப்படின்னு கேட்டார். ஏன்னா இவனுக்கு இவன் உடம்புல இவனுடைய எலும்புல வசனம் உள்ள கிரியை செய்யலை. எப்பொழுது நமக்கு அற்புதங்கள் அடையாளங்கள், இந்த கிரியேட்டிவ் பவர், இந்த சிருஷ்டிப்பின் வல்லமை நமக்குள்ளே வரும். தேவன் சிருஷ்டிகர் என்றால் அவருடைய பிள்ளைகள் சிருஷ்டிக்க வேண்டும். உன் லைஃப்பை நீ சிருஷ்டி. இன்னமும் ஒழுகுற வீட்டில் நான் பெரிய ஆடம்பரத்தை சொல்லலை, பிரசங்கம் பண்ணல. இன்னமும் ஒழுகுற வீட்டில், இன்னமும் நடந்து போய்கின்னு, இன்னமும் எப்படி சொல்கிறது, அப்படியே சாப்பிட்டதும் சாப்பிடாதம்மா, இன்னமும் கடனை கொடுக்க முடியாத, இன்னமும் அழுதுக்குன்னு எல்லாம் இந்த ஃபோர்த் டைமென்ஷனில் நம்ம வாழணும். இன்றைக்கி ஃபோர்த் டைமென்ஷனில் வாழணும். எல்லாத்தையும் மேற்கொண்டு கிரியேட்டிவ் பவர் தான் ஃபோர்த் டைமென்ஷன். அவர் கேட்ட கேள்வி அவனுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் நான் நினைக்கிறேன் அவனுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நிறைய பேருக்கு இந்த வசனம் இந்த இடத்துல ஏன் இந்த கேள்வி கேட்குறான்னு நிறைய பேர் தெரியாது. எத்தனை பேர் இந்த வசனம் வாசிக்கும் போது டவுட் இருக்கு, உண்மையிலே மனசாட்சியோட கை தூக்கு. உண்மையிலேயே இந்த வசனம் வாசிக்கும் போது எத்தனை பேருக்கு இந்த கேள்வியை கேட்டுட்டு ஆண்டவர் ஏன் சுகம் கொடுக்குறாருன்ற மாதிரி இருக்கும். யாருக்காச்சும் அது மாதிரி இருந்துச்சா? மனசாட்சியோட தூக்கணும்னு சொல்லிட்டேன். அப்படி வேத சரியாக வாசிக்கல. எனக்கு பல நாட்களாக எனக்கு டவுட்டு, இந்த கேள்வியை ஆண்டவர் இந்த மனுஷங்கிட்ட கேட்டார் தெரியலையே. எனக்கு பல நாளாக இருந்துச்சு இந்த கேள்வி. இந்த வாசிக்கும் போல விட்டு ஸ்கிப் பண்ணிட்டு ஓட்டுருவேன், எனக்கு புரியல எனக்கு. ஆனால் சில நாட்களாக எனக்கு இந்த வசனத்தினுடைய ஆழங்கள் தெரியலன்னு போது தான் கேட்டார், டே வந்தவர் யார்? தெய்வம் மண்ணில் நடமாடுது, ஆமேனா. உண்டானது ஒன்றும் இவராலே அல்லாமல் உண்டாக உனக்காக மட்டுமே. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அவர் உன் பாவத்தை பார்க்க மாட்டார். இயேசுவின் நாமத்தில் அந்த கிருபையில் உன் பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படுகிறது. அவர் பாவத்தை பார்க்க மாட்டார். உனக்குள்ள வசனம் உள்ள இருக்கணும். உன்னுடைய எலும்புல உன் ஊன்ல உன் ஜாயிண்ட்ல உன் அசைவில் வசனம் உள்ள உட்காருது. நீங்கள் கேட்கும் போதே இந்த வசனம்லாம் உள்ள போய் உட்காருது. அதனால தான் நீங்கள் ஏசப்பா அன்புல ஓடி வருகிறீர்கள். அவர் கேட்ட கேள்வி அதுதான். நீ அற்புதத்தை அதிசயத்தை காணாம நீ நம்ப மாட்டீங்களா? ஏன் அவரை பார்த்து கேள்வி கேட்டார்? அந்த மனுஷனை பார்த்து ஏன் அந்த கேள்வி கேட்டார் தெரியுமா? இவங்க கையில் பைபிள் இருக்குது, வாரமானா சர்ச்சுக்கு போவாங்க, சினாகோகுக்கு போவாங்க, அங்கே தோரா வாசிப்பாங்க. அந்த தோரா வாசிக்கிறதை இவங்க நல்லா உத்து கேட்குறவங்க. அப்போனா வரப்போகிற மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள்லாம் உள்ள இருக்கு. நீ அந்த வசனத்தை நல்லா படிச்சிருந்தனா, அந்த வசனத்தினுடைய அந்த வல்லமை உனக்குள்ள நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவரை நாங்கள் கண்டோம். ஐயேலூயா. என்ன சொன்னாங்க? நீ அதைத்தான் சொல்லியிருக்கணும். நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவரை நாங்கள் கண்டோம். யார் போய் சொல்றது? பிலிப்பு போய் நாத்தான்வேலுக்கிட்ட போயிட்டு இதுதான் கேட்டார் இயேசுராஜா. என்ன கேட்டார்? நீங்கள் அற்புதத்தை அதிசயத்தை காணலன்னா நான் தான் உன் ஜீவன், நான் தான் உன் ஜீவன். நீ விசுவாசிக்கல. இந்த ஜீவன் என்னுடைய கையில் என்னுடைய எலும்புல வந்துருச்சுன்னா நான் நினைச்ச மாத்திரத்தில் எனக்கு காரியங்கள் நடக்கும். நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவரை கண்டோம். நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவர் தாண்டா நான். இந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்திருந்ததுன்னா நீயே உன் பிள்ளை எழுப்பியிருப்பியே. நான் வர தேவையில்லையே. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவன் ஒரு பெரிய மனுஷன், இவன் ராஜாவின் மனுஷன். இவங்கிட்ட நல்ல ஒரு பெரிய பவர் இருந்திருக்கு, நல்ல செழிப்பு இருக்கு, நல்ல காசு பணம் இருந்திருக்கு. இப்போ இதெல்லாம் முடியாமல் கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான். நான் நினைக்கிறேன் கர்த்தர் இவனுடைய விசுவாசத்தை அங்கீகரிக்கிறார். நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், இப்போ இவன் மரணப்படுக்கையில் இருக்கிறான், புள்ள மரணப்படுக்கையில் இருக்கிறான். நீ ஏன்டா என்கிட்ட வந்தன்னு கேட்குறேன். நீ ஏன்டா என்கிட்ட வந்த? நீயே எழுப்ப வேண்டியது. எனக்கு இது பயங்கரமாக இருக்கு. எனக்கு இது கர்த்தர் எவ்வளவு, தேவன் நம்ம மேலே எவ்வளவு இரக்கம் வச்சுருக்கார்ல. இன்னமும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்தா
நீ போயிட்டு இந்த டெஸ்ட் எடு, அந்த டெஸ்ட் எடு, அப்படி இப்படி எடு. குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும். இந்த பார்வன் என்ன பண்ணிட்டான், இல்லைப்பா நான் சொல்கிறதுனால நெகட்டிவ் எடுத்துக்கூடாதுப்பா ப்ளீஸ், இதெல்லாம் வார்த்தையுடைய வல்லமைகள். பார்வன் என்ன பண்ணிட்டான், இஸ்ரவேலுடைய ஆண் குழந்தையெல்லாம் சாகடிக்கணும்னு சொல்லிட்டு பூவால் அப்புறம் என்ன பேர் 2 பேர் 2 மருத்துவ வச்சுக்கல, 2 பேர் 2 மருத்துவ வச்சுக்களை வச்சு குழந்தைய நீங்கள் தான் வந்து பிரசவம் பார்க்கணும். அதில் ஆண் குழந்தை பிறந்தா சாகடிச்சிடணும், பெண் குழந்தை பிறந்தா விட்டுடணும். இவங்க சொல்கிறாங்க, எப்பா எபிரேய ஸ்திரீகள்லாம் பலம் உள்ளவர்கள், அல்லேலூயா, அவங்களுக்கு அவங்களே பிரசவம் பார்த்துக்கிறாங்க. நாங்கள் போலாங்காட்டியே குழந்தை பிறந்தது, அவர்கள் பலம் உள்ளவர்கள். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உள்ளே உண்டு. அந்த காண்டாமிருகத்தின் பலனின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமேனா? எதுக்கேத்தாலும் இன்னைக்கு அப்போல்லாம் என்னடா டெஸ்ட் எடுத்தாங்க படுவாவீங்களா? இன்னைக்கு எதுக்கேத்தாலும் டெஸ்ட் ரிப்போர்ட் இல்லாமல் பிரசவம். நேற்று ஒரு பிரசவம் பாவம், அந்த பொண்ணை பூச்சின்னு வாட்டிட்டு நீ போய் ஈசி சேர்த்துன்னு வா, நீ போயிட்டு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துக்கணும் வா, அது பாவம் வழியில் சுற்றிங்குது. இது வழியில் வந்து வச்சு அப்படியே வந்துட்டாங்க போடுறது, ரிப்போர்ட்டில் விட்டாங்க போது அந்த நர்ஸுங்க பூச்சின்னு திட்டுதுங்க. ஆனால் நான் பார்த்தேன், அந்த வசந்த மைண்டில் கொண்டு வந்தேன். அப்போல்லாம் என்னடா ஸ்கேனு, என்னடா இசிஜி, என்னடா பிபி, ஏன்னா என் தேவ பலன் அவர்களுக்கு உள்ளே இருந்தது. ஆமேனா? அல்லேலூயா, ஆமென். புள்ள சாக கிடக்குறான்டா, நீ ஏன்டா எங்க வந்த, நீ ஏன்டா என்னை விசுவாசித்தந்தனா அங்கேயே உன் பிள்ளைய இயேசுவின் நாமத்தில் எழுந்துருன்னு சொல்லி இருக்கணுமேடா, உங்களுக்காகத்தடா வந்தேன். இந்த பவர் உங்களுக்குள்ளே வந்து உங்கள் இருதயத்தில் உங்கள் ஆத்மாவில் பலன் கொடுக்குற வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஊசியை போட்டுக்குங்க, மாத்திரை எடுத்துக்கங்க, பெட்டில் கூட அட்மிட் ஆகிடுங்க. நான் உங்களை தப்பாக சொல்ல ப்ளீஸ். இப்போ சுயநீதி என்னது, குற்ற மனசாட்சின்னு தெரியுமா? ஐயோ வந்துருச்சு, வசனம் வந்துருச்சு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா நம்மளை பார்க்குறவங்களாம் நம்மளை என்ன நினைப்பாங்க, நம்மளை வந்து ஒரு மாதிரி நினைக்க மாட்டாங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நகை போடணுமா போடக்கூடாதா அப்படி ஒரு கேள்வி. அப்புறமா வந்து வெள்ளை துணி தான் போடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்றைக்கி நிறைய பேருக்கு என்னன்னாக்கா நிறைய குழப்பம், கன்ஃபியூஸ். கவனிங்க, நிறைய கன்ஃபியூஸ் இன்னைக்கு. என்னது, வசனத்தினுடைய வல்லமை வந்து தெரியல. ஏன் ஒயிட் அண்ட் ஒயிட் போகணும்? சபைக்கு வந்தா நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்குள்ள இந்த வார்த்தையினுடைய வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா உனக்கு கலர் ட்ரெஸ் மேலே மைண்டு போகாது, ஆட்டோமேட்டிக்காக போகாது. அது வந்து சுபாவம். கிறிஸ்தவம் என்பது மதமாற்றம் அல்ல, சுபாவ மாற்றம். நான் தேவ பிள்ளை என்பது தான் ஒயிட் அண்ட் ஒயிட். இப்போ கவனிங்க, இப்போ கலர் ட்ரெஸ் ஏன் போடுறோம்? இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப மேட்ச், என் கலருக்கு மேட்சாக இருக்கும், ரொம்ப அழகாக தெரிவேன், நான் ரொம்ப நல்லா அலங்காரமாக இருப்பேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம்? ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் என்ன பண்ணுறோம்? அந்த தோலுக்கு ஏற்ற மாதிரி, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான். ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறாரு? தேவன் ஆவியாக இருக்கிறார். மனுஷர்களாக நாம் எப்படி இருக்கிறோம்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறோம். மாம்சம் இரத்தம் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்காது. இப்போ ஒரு மாம்சத்தோடு இருக்கிற ஒரு ஆண் தன்னுடைய அழகை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறான். ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை அந்த கலருக்கு அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி போடுறான். ஒரு பெண் தன்னுடைய அழகை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறான். இப்போது இந்த ஒயிட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து 7 கலர்னுடைய மிக்ஸு தான் ஒயிட்டு, தெரியும் இல்லையா? வானவில் இருக்கக்கூடிய 7 கலர் மொத்தம் ஒன்று சேர்ந்து எல்லாத்தையும் ஜெயங்கொண்டு. இந்த ஜெயங்கொண்டவர்கள் யார் என்றால் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, தேவ பிள்ளைகள். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. ஏன் நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும்? ஏன் சபையில் நீங்கள் உங்கள் வீடுகளில் 24 மணி நேரமும் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறீங்களோ இல்லை, அது உங்களுடைய சாய்ஸ் அது. ஆனால் சபைக்கு வரும்போது ஆகிலும் நான் இப்போ யாரையும் கட்டாயப்படுத்தலை, நான் அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல தான் சொல்கிறேன், வசனம் உங்களுக்குள்ளே கிரியேட் செய்யும்போது இவருடைய பெயர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் வாசிங்க, வாங்க பார்க்கலாம், மறுபடியும் வரலாம். இங்கே இதை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் இந்த சம்பவத்தை பார்த்து முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 4-5 வாசிமா. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுஸ்திப்படுத்தாத சில பேர் எதை அசுஸ்திப்படுத்தாத? தங்கள் வஸ்திரங்களை இப்போ சில பேர் கேள்வி கேட்பான்,
இவங்கெல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் கூட்டம், இவங்கெல்லாம் பெரிய பரிசுத்தமாக இவங்க மனசுக்குள்ளே. இப்போ நான் என்ன சொல்கிறேன், வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சதுன்னா நீ ஏன் மாறிடுவ. நீ மாறுற வரைக்கும் நீ எப்படி இருக்கிற அப்படியே வான்னு தான் நான் கூப்பிடுறேன். தங்கள் வஸ்திரம் என்பது மாம்சத்தால் அசுசிப்படாத, யூதா தம்முடைய நிருபத்தில் எழுதுகிறார், மாம்சத்தால் அசுசிப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை தள்ளி போடுறான்றாரு. மாம்சம் சொல்லுங்க எதனால? அந்த வசந்த வாசி மறுபடியும் யூதா அதை வாசித்தீங்க. அதான் வஸ்திரம் என்னன்னு புரியும். 23 யூதா 23 வசந்த வாசி பார்க்கலாம். மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தையும். மாம்சத்தால் என்ன கரைப்படுது? வஸ்திரம். எல்லாம் சொல்லுங்க. அதுவும் நம்ம நாட்டில் இருந்தால் ஒயிட் எடுப்பாங்க. இப்போ சேரிங்க ஒயிட்லேயே பார்த்தா என்னென்னமோ போட்டிருக்கோம். பின்னல் வேலை, மின்னல் வேலை, எல்லா வேலையும் அதில் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. உங்களுக்கு வசனம் கிரியை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களுக்குள்ளே கிரியை செய்வாராக. மாம்சம் என்பது தேவராஜ்யத்தை சுதந்திரிக்காது. ஆண், தேவனுடைய ஆண் தான் பரலோகத்துக்கு போவான். ஆண் பரலோகத்துக்கு போக மாட்டான். தேவனுடைய பெண் தான் பரலோகத்துக்கு போவாங்க. பெண்கள் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா, சபைக்கு வரும்போது எப்போதுமே நல்லா புரிஞ்சுங்க, சபை யாருடையது? தேவனுடையது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வரணும் அப்படின்னா, நல்லா பியூர் ஒயிட்டில், அதாவது புதுசு வாரம் புதுசாக தான் போடணும்னு அவசியம் இல்லை. அப்படின்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. இருக்கிற வஸ்திரம் நீங்கள் போயிட்டு ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸை நீங்கள் தோச்சி பாருங்களேன், உங்கள் மனமே ஃப்ரீயாகிடும் தெரியுமா. என் வீட்டுக்காரங்கிறாள், என் பிள்ளை இருக்கிறாள், இந்த கரா மாதிரி அப்படி தான் வச்சு நீங்கள் மட்டும் ஒயிட் ட்ரெஸ்ஸை மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்களேன். அடா பாவி, என்னடா இப்படி உனக்குள்ளே போராட்டம். உண்மையை சைக்காலஜிக்கலாக சொல்கிறேன், போராட்ட குணம் அதிகமாகிடும். உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் அச்சு தூக்கி தும்சம் பண்ணுருவேன். இந்த ஒயிட்டை வெளுக்கிற மாதிரி அச்சு வெளுத்துருவேன். உண்மை சீரியஸாக சொல்கிறேன். ஏன் ஒயிட் போடணும்? நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களை காணாவிட்டால் என்னை விசுவாசிக்க மாட்டேன். நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாச தேவ மகிமை உனக்குள்ள வந்துடும். இப்போ என்ன சொன்ன, மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற மாம்சம் தான் உன்னை கரைபடுத்தும். ஏன் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரணும்? நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ வாசிப்பேன் அந்த வசந்த வெளிப்பட்ட விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4 வாசி. ஆகையால் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். அப்ப வெண்வஸ்திரம் போட்டவங்க எல்லாம் அவர் கூட நடப்பாங்கன்னு அர்த்தம் அல்ல. நான் சொல்றது நல்லா கொஞ்சம் உன் எலும்புல வசனம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா வசனமாகவே நீ வாழ்வாய். இந்த பிரைட்னஸ், இந்த சுடர்கள், இந்த வெளிச்சம் எல்லாருக்கும் பிரகாசிக்கும். உன் வெளிச்சம் எல்லாருக்கும் பிரகாசிக்கும். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இந்த ஜெயங்கொள்றதுன்னா என்னன்னா, இந்த ஆண்மையை, இந்த பெண்மையை ஜெயங்கொண்டு தேவ பிள்ளை. நம்மள யாருங்க சபையில்? கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை. சொல்ல, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை. எல்லா வாயத்தஞ்சு அறிக்கை பண்ணு. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ வெண்வஸ்திரம் தரிக்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நம்ம மாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, சபைக்கு வரும்போது தான் வெண்வஸ்திரம் போடணும், வீட்டுக்கூட்டெல்லாம் வச்சாக்கா என்ன பண்ணுறது? அதில் ஒரு கேள்வி வந்துடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, சபை தேவன். இப்போ நான் பிரசங்கிக்கிறேன் அப்படின்றாலே அதான் பவுல் சொல்கிறாரு, நான் வீணாக பிரயாசப்பட்டதும் நான் வீணாக ஓடினதும் இல்லை என்கிற அந்த மனமகிழ்ச்சி உங்களுக்கு வரணும்னு. முதல்ல கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஊழியக்காரனை முதல்ல நீங்கள் விசுவாசிக்கணுன்றாரு. நீங்கள் என்ன அசட்டை பண்ணிட்டு நீங்கள் ஏசப்பா கிட்ட போக முடியாது. அதுதான் ஊழியக்காரனுக்கு தேவன் கொடுக்குற அதிகாரம். நீங்கள் ஊழியக்காரனை நீங்கள் உத்து கவனிக்கணும். கிறிஸ்துவினுடைய நடத்துதல், கிறிஸ்துவினுடைய அந்த சாயல் இந்த ஊழியக்காரங்கிட்ட இருக்கான்னு பார்த்துட்டு நீ அங்கீகரிச்சுக்கணும். அப்போது நீங்கள் ஒரு ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா, ஊழியக்காரங்கிட்ட நீங்கள் எப்படி பேசணும், என்ன பேசணும் எதுவுமே கிடையாது. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஐசோங்க நண்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் தான் நான் பண்ணுற பிரச்சனை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், இல்லைன்னா புரியாது. அப்போது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு
கிறிஸ்து தேவை, இயேசு கிறிஸ்து எனக்கு தேவை, அவர் தான் என் ஜீவன். உன் தேவை இயேசுவாக இருப்பாரே, ஆனால் இயேசுவை பிரசங்கிக்கிற இந்த ஊழியக்காரன் யார் என்பது நீ அங்கீகரிப்பாய். அந்த வசந்த உங்களுக்கு வாசித்து காட்ட கவனிங்க, எடுத்து வாசிக்க போகலாம். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை எடுத்துங்களேன். அங்கே சொல்லுற பாருங்க ஆண்டவர். எல்லாம் எத்தனை வசந்த வாசிங்க. யோவான் 13:20 வசந்த வாசிங்க. நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்கிறான். இன்னொரு வசந்த வாசிக்க போல லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது, லூக்கா 10:16 வாசிக்கலாம். லூக்கா 10:16. சீஷரை நோக்கி உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். நீ அதனா பிரசங்கம் பண்ணிட்டு போ, நமக்கு என்ன, ஏதோ வந்தோம் போனோம், அப்படி அல்ல. ஊழியக்காரன் என்ன பேசுகிறார், நீங்க உட்காந்து என்ன ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, உங்களை ஆராய்ச்சி பண்ணீங்க. நான் பேசுற வசந்த நல்லா பிடிச்சிங்க, வசந்த பிடிங்க. உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி, நான் சொல்றதை செய்யுங்கன்றாரு. என்ன பிரசங்கம் வருது, அந்த பிரசங்கத்துக்கு செவி கொடுங்கள். உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் வசந்த பிடிச்சுக்கோ. ஊழியக்காரனை பார்த்தா ஒரு ஸ்தோத்திரம்னு சொல்ல தெரியல, மறைஞ்சு போறீங்க. நல்லா கவனிங்க, நம்மளாம் தேவ பிள்ளை. நம்ம ஸ்தோத்திரம்னா மனுஷனை கனப்படுத்துறது இல்லைங்க, தேவனை கனப்படுத்துறது. ஆமேனா, ஆமேனா இல்லையா? உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவர் அசட்டை பண்ணுது. இப்போ ஆண்டவர் என்ன கேட்கிறா, நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணாவிட்டால் என்னை விசுவாசிக்க மாட்டீங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு எழுத்தின் உறுப்பும் நான் தான், என்னை நோக்கி பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு புரியணும்னா ஊழியக்கார கனம் பண்ண கற்றுக்குங்க. அதுதான் போதிக்கிற ஊழியக்கார திருவசனத்தை பிரயாசப்படுகிற ஊழியக்கார ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரம் எண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் என்னை புரிஞ்சுக்கொண்டா தான் நான் பேசுகிற வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும், வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் இப்போ நான் இப்போ ஒரு சில விஷயத்தை, ஒரு சில தவறுகளை எடுத்து காட்டுறேன்னு வச்சிங்களேன், உடனே குற்ற மனசாட்சி ஏற்பட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. அப்படி இல்லைங்க, நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் தேவனுடையவர்கள், நீங்கள் விலையேற பெற்றவர்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால் நேசிக்கப்பட்டு கர்த்தர் உங்களை சபையில் வைத்திருக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் விலை மதிப்பற்றவர்கள். எனக்கு சொந்த பந்தன் யாருமே கிடையாது. இந்த இடம் கூட ஏசப்பா உடையது. இந்த இடத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் பட்டா கொடுக்கவே இல்லை ஆண்டவர். இப்போ ஒரு அமைச்சருங்க வந்து கூப்பிட்டு பட்டா கொடுத்தாங்க இந்த இடத்துக்கு. என்னடா இது, அந்த பட்டா வந்து செல்லும் பொழுது 25 ஆசையாக ஓடிச்சு, நான் எப்படியாவது எஃப்எம்பி ஏற்றிடுறேன் அப்படின்னு. அங்கே போன இப்போ ஜமாபந்தி வச்சா இது ஒன்றுத்துக்குமே செல்லாதாச்சு தூக்கி போட்டுக்கிறாங்க. தூக்கி கொடுத்தது ஒரு அமைச்சர் தான். ஆமேனா, நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு தாய் தகப்பன் மாம்சத்தின்படி சொந்த பந்தம் எதுவுமே கிடையாது, எனக்கு நீங்கள் தான் சொந்தம். ஆமேன்னு சொல்லாமா? இயேசுவின் நாமத்தில் வருகிற உங்களுக்காகத்தான் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார், நீங்கள் எனக்காக இருக்கிறீங்க. ஆமேனா, ஆமேனா இல்லை? ஜெபம் பண்ணுறீங்களா இல்லையா? உங்கள் ஜெபத்தில் தான் வண்டியை ஓடிங்குது. ஆமேன்னு சொல்லாமா? அன்பாய் சொல்லுகிறேன், ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் பேசுகிற வசனம் புரியும். அது உங்களுடைய எலும்புகளில் பலனை கொடுக்கும், அது ஊனை கொடுக்கும். நல்லா சொல்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த வசனத்தை காட்டுறேன். இப்போது வெண்வஸ்திரம் போடலாமா? நீங்கள் வந்து சில இப்போ நீங்கள் யாரையும் போய் குற்றப்படுத்தாதீங்கன்னு சொல்ல வரேன் நான். சபையினுடைய உபதேசம் மாறல, நீ கலர் ட்ரெஸ்ஸில் வந்துக்கிற, அதே மாதிரி நகை போட்டுங்கிறது அது ஒரு பிரச்சனை. இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறேன். நகைலாம் போடக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாரா? இஸ்ரவேல் ஜனங்க சீனாய் மலையடிவாரத்தில் விக்கிரக ஆராதனையை வேசித்தனமாக பண்ணிட்டு கர்த்தருடைய கோபம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, யாரெல்லாம் நகை போட்டுங்கிறானோ ஒருத்தரை கூட நான் உயிரோடு வைக்க மாட்டேன். நகை அணிதல் என்பது அது வேசித்தன ஆவி என்பது சத்தியம். நான் இப்படி பேசுறதுனால உடனே நகை போட்டுங்கிற நீங்களாம் வந்து குற்ற மனசாட்சியெல்லாம் போய் குத்திக்காதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். நம்ம எல்லாரும் அங்கிருந்து வந்தோம். வசனம் உனக்குள்ளே கிரியை செய்யும் போது நீங்கள் செய்யுங்கள் தான் சொல்கிறேன். அப்போ அந்த சீனாய் மலையடிவாரத்தில் ஜனங்க எப்படி தப்பிச்சாங்க, எப்படி கர்த்தருடைய கோபத்திலிருந்து அவர்கள் தப்பித்து கொண்டார்கள் என்றால், அவங்க போட்டு இந்த நகையெல்லாம் கழட்டினாங்க, தப்பித்தார்கள்.
அந்த வசந்த வாசிக்க பார்க்கலாம். அதுக்கும் போகலாம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரமாக திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 33 5ஆம் வசந்த வாசிக்க பார்க்கலாம். ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். நீங்க யாரு? நீ வணங்கா. இப்போ ஸ்தேவான் ஆலோசனை சங்கத்தில் இருந்து கொண்டு என்ன பேசினாரு? நீ வணங்கா கழுத்து, நீங்க எகிப்துக்கு திரும்பிட்டீங்கடா, நீங்க விசுவாசம் இந்த மாறுபடன சந்ததி என்பதான் வணங்கா கழுத்து. வாசிங்களேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள், அப்போது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோட சொல்லி இருந்தார். அம்மா கவனிங்க, இன்னைக்கு நிறைய சாபங்கள் நம்முடைய குடும்பத்தில் வருது. நீங்க வேதனைப்படுறீங்க, நிறைய பிரச்சனையோடு இருக்கிறீங்க. அதுக்கு எல்லாம் என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க மாம்சத்தில் இருக்கிறீங்க, நீங்க பழகி இருக்கிறீங்க. ஆனால் இவைகளே எனக்கு தெரியும். அதனால தான் நான் மறைமுகமாக வந்து நீங்க உங்களுடைய பலத்துக்கு ஏற்றா போல நான் சத்தியத்தை சொல்லி கொடுப்பேன். இந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனைக்கு கொஞ்சம் மாற்றிக்குங்க, இதை கொஞ்சம் கிளியர் பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். இப்போது மோசே மலை மேலே இருக்கிறாரு, எல்லா ஜனங்களும் விபச்சாரமும் விக்கிரகாரரும் செய்தார்கள். அப்போது இவங்க மேலே ஒரு நிமிஷத்தில் நான் எழுந்து உங்கள் மொத்த பெரிய அதம் பண்ணிடுவேன்னு கர்த்தர் சொன்னார். அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த நகையெல்லாம் என்ன செய்யணும், அழுத்து போட்டு கர்த்தருடைய இரக்கத்தை சம்பாதித்து கொண்டார்கள். ஆமேனா? அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து கேள்வி வரக்கூடாது. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நகை கட்டினவங்கள்லாம் பெரிய பரிசுத்தவான்கள், நகை போட்டுங்களாம் பெரிய பாவிகள் அப்படின்னு சொல்லலை. வேத வசனத்தின்படி நகை அணிதல் என்பது அது விபச்சாரமும் விக்கிரகாரமும் ஈக்குவல். இந்த வசனம் எப்போ உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்குதோ, இப்போ கலர் ட்ரெஸ் போடுறது, வெண்வஸ்திரம் தரிக்காமல் சபைக்கு வருவது, நகை போட்டுன்னு வர்றது, மற்றவங்களை குறை சொல்கிறது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களுக்குள்ள கர்த்தருடைய வசனம் என்ன செய்தோ அதை செய்யுங்க. அப்போ ஜனங்க மேலே ஒரு இரக்கம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் இந்த நகையெல்லாம் கழட்டி போட்டாங்க. நீங்கள் பாருங்கள், விக்கிரகாரம் எல்லாம் பாருங்கள், அது மேலே இருக்கிற அந்த ஆபரணங்கள்லாம் எடுத்து அப்படியே தூக்கி இவங்க மேலே போட்டு அந்த ஸ்பிரிட்டை இறக்குவாங்க, உள்ளே இறக்குவாங்க. அது வேசித்தன ஆவி அது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, வசன சத்தியம் மாறாது. இந்த வசனத்துக்கு உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வரைக்கும், இப்போ நான் கொஞ்சம் லேட் ஆனால் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்து பேசுகிறேன். இதை மட்டும் புரிஞ்சுங்க, ஏன் இந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் சொல்லி மட்டும் முடிக்கிறேன். இப்போ திருப்பி கொள்ளுங்க. இந்த ராஜாவின் மனுஷனை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார், என்ன நடந்துச்சு, அதை பாருங்க பார்க்கலாம். எடுத்து வாசிமா அந்த வசனம். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 49 வாசிங்க பார்க்கலாம். அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். அவனுக்கு இன்னும் புரியல. அவனுக்கு வந்து ஏசப்பா சொன்ன அந்த அன்பு புரியல. அந்த அன்பு நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணாவிட்டால் நீங்களை விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொன்ன அந்த அன்பு அவனுக்கு புரியல. நான் உன் சகோதரன்டா, உன் ஜீவன்டா, நீ தேவனுடைய பிள்ளைடா, என் நாமத்தில் நீ உன் பிள்ளையை உயிரோடு எழுப்பலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதுக்கு ராஜாவின் மனுஷன் சொல்றான், மறுபடியும் சொல்றான், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்குள்ள வாங்கப்பா அப்படின்னு. அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, அதுக்கு இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் என்ன பண்ணா, ஏசப்பா சொன்ன வார்த்தையை நம்பி, இப்போ அந்த வார்த்தை எங்கே வந்துச்சு அவனுக்குள்ள? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆமென் சொல்லுங்க. இவனுடைய எலும்பு உலர்ந்து போயிருக்கிறது, என் மகன் செத்து கொண்டிருக்கிறானே, ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி இந்த மனுஷனுடைய எலும்புகளை உலர்ந்து போயிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அவனுக்கு ஜீவனை உண்டாக்கிறது. அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான். அந்த நம்பி போனான். அந்த நம்பிக்கை தான் நம்முடைய எலும்புல அந்த வசனம் போய் அப்படியே பலனாய் நிற்கும். நம்முடைய எலும்புல இந்த வசனம் நிற்கும். அதை நம்பி போகும்போது நல்லா கவனிங்கப்பா, வசந்தனை கேட்டு அந்த வசந்த் அப்படியே நீ நம்புவாரு, உனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா மரணங்களும் உயிர்ப்பிக்கப்படும். எதெல்லாம் உனக்கு பிரச்சனையாக இருக்குதோ அப்படியே வசனத்தை எடுத்துக்க. இந்த வசனத்தின்படி ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்கள் வாய்ப்பதாக அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நம்ப வைப்பாரு. எல்லாம் கவனிங்கம்மா, சொல்கிறத புரிஞ்சுங்க. ஏன் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை அப்படின்னா, அந்த வசனத்தை, அந்த ஜீவனை உங்கள் ஜீவனில் கொண்டு போகலை, உங்கள் ஆத்மாவில் கொண்டு போகலை. இன்னைக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த வார்த்தையை நம்பி போனான். அதுதான்
அந்த மனிதனுடைய எலும்புல அந்த வார்த்தை போய் உள்ளே அடைபட்டு அப்படி ஜீவனை உண்டாக்கினது. இந்த உங்களுடைய ஜீவனில வசனம் வந்துருச்சுனாவே உங்க காரியங்கள்லாம் அசைய ஆரம்பிக்கும், உங்க காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நம்மளாம் விசுவாசிங்க. அந்த வசனத்தை நீங்க உங்களுக்குள்ள கொண்டு போயிட்டீங்கன்னாவே நடக்க ஆரம்பிக்கும். ஏசப்பாவை தான் கூப்பிட வந்தான், வார்த்தையை பிடிச்சிக்கணும். வார்த்தையை பிடிச்சிக்கின்னு வீட்டுக்கு போறான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரன் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று. ஆராய்ச்சி பண்றான் பாத்தீங்களா? இது இயேசு ராஜாவால உண்டான அற்புதம் என்பதை ப்ரூவ் பண்ணி மனசுக்குள்ள அந்த மனசாட்சியில ஸ்ட்ராங் பண்றான். அற்புதத்தை ஆராய்ச்சி செய்யறோம். நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஏதோ உள்ள வந்தால் ஜெபம் பண்ணோம், ஆண்டு சுகம் கொடுத்தான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு உடனே அடுத்ததுக்கு போயிருது. ஆண்டவரே எனக்கு இதை கூட அதை கொடுன்னு. அவன் முதல்ல நின்று தான் மனசுக்குள்ள தன்னுடைய ஜீவனில் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறான். எப்பப்பா சுகமாச்சு என் பிள்ளைக்கு? இப்போ வேலைக்காரங்களை எதிர்கொண்டு வராங்க, உன் பிள்ளை சுகமாயிட்டான்னு. உடனே கேட்குறான், எந்த மணி நேரத்தில் எனக்கு குணம் உண்டாயிற்று என்று விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். 7ஆம் மணினா கரெக்டாக மதியம் 1 மணி. ஏன்னா யூதர்களுக்கு காலையில் 6 மணி தான் முதல் மணி. அப்போ 7ஆம் மணினா 1 மணி. 1 மணிக்கு விட்டுன்னு சொன்னதும் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடைய சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். கரங்கள் தட்டி மகிமை செலுத்தலாம். இதுக்கு தான் ஆமென். அவனும் அவன் வீட்டாரும் என்ன பண்ணாங்க? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். நல்ல கவனிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறது என் ஏசப்பா கிருபைன்னு உங்க மனசாட்சி சொல்லுதானே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏசப்பா கிருபை இல்லைன்னா என் வாழ்க்கையில் நடந்த அற்புதம், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், ஏசப்பா தான் என் வாழ்க்கையில். உன் மனசாட்சியில உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணணும். நீ உட்கார்ந்து விசுவாசத்தை பலப்படுத்தணும். நீ வசனத்தை பிடிக்கணும். நீ ஏசப்பா கிருபையில் தான் நான் நிற்கிறேன், நான் சம்பாதிக்கிறது ஏசப்பா எனக்கு கொடுத்த பலன், என் கை பலன் சம்பாதித்தது என்று நீ சொல்லாதே. உன் மனசாட்சி சொல்லுதா, என் ஏசப்பா கொடுத்த பலத்தில் நிற்கிறேன், வசந்த பிடி. அது உன் எலும்புல வந்து உட்காரணும். நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த சம்பவத்தை மட்டும் சொல்லி, எலும்புல, ஏன் எலும்பில் எல்லாம் கவனி. நீ உட்காந்து வசந்த கேட்குறீங்க இல்லையா? நீங்கள் எப்பப்பெல்லாம் சர்ச்சுக்கு வந்து வசந்த கேட்டீங்களோ அந்த வசனம் எல்லாம் உங்கள் எலும்பில் வந்து உட்காந்துருச்சு. இப்போ இயேசுராஜா எல்லாரையும் உயிரோடு எழுப்ப போகிறாரு. எலும்பில் வசனம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏசப்பா கூட போவீங்க. உங்கள் எலும்பில் வசனம் இல்லைன்னா ஆக்கினைக்கு போவீங்க. இதே 5ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசி. எல்லாம் எடுத்துங்க பார்க்கலாம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பிரேத குழியில் என்ன பாருக்கும் கவனிக்கிறீங்களா? பிரேத குழியில் செத்து போன மனுஷனுடைய பிரேதத்தை கொண்டு போய் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணதும் அந்த சதையெல்லாம் அழுகி ஒரு 3 நாளில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஏறக்குறைய 3 நாள், ஒரு 5 நாள், ஒரு வாரத்தில் கூட அந்த சதையெல்லாம் போய்டும். அந்த எலும்பு அப்படியே இருக்கும். அந்த எலும்பு எல்லாம் என்ன செய்யணும்னா, இயேசு ராஜாவுடைய நியாய தீர்ப்பு நாளில் எல்லா பிரேத குழிகளும் திறந்து உயிரோடு எழுந்திருக்கும். ஏன் வசனத்தை நீங்கள் பிடிக்க வேண்டும்? சகோதரனே, சகோதரியே, நீ சபைக்கு வந்து ஏதோ வந்ததும் கேட்டதுமா போன அப்படியா இல்லை. உனக்குள்ள கிரியேட்டிவ் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நீ சிருஷ்டிக்க வேண்டும். நீயே சிருஷ்டிக்க வேண்டும். உனக்கு உரியதை நீயே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உனக்குள்ளதை நீயே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த லைஃப் ஸ்டைல் தான், இந்த விசுவாசத்தின் வாழ்க்கை தான் உன்னை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகும். பிரேத குழிகளில் இருக்கிற அத்தனை பேரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எதுவுமே இல்லை என்கின்ற ஒன்று இல்லை, தெரியுமா? இல்லை என்கின்ற ஒன்று இல்லை. இருப்பவைகளே இருப்பவைகள் இல்லாமல் போகாது. ஏன்னா எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன். இப்போ முதல்ல பிரேத குழிகளில் இருக்கிற அத்தனை பேரும்
இயேசு ராஜாவுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் ஊட்டினதை போல நீங்கள் கோபம் ஊட்டாதீர்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு நீ தப்பிச்சிடலாம். நீ ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ரொம்ப வேலை, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகலன்னா என்னை வேலை விட்டு துரத்திடுவாங்க, நீ பல காரணம் சொல்லிங்க ஞாயிற்றுக்கிழமெல்லாம் விட்டு எஸ்கேப் ஆகலாம். அன்பாய் சொல்லுகிறேன், பிரேத குழிகளில் இருக்கக்கூடிய உன் எலும்புல தேவனுடைய வசனம் இருக்குமே ஆனால் நீ உயிரடைந்து அவரோடு என்ன செய்ய போற? வாசி 29 வசனம். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் நீ சாப்பிட்ற சாப்பாடு ஒரு பொய். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த விதை செத்து தான் ஒரு புது ஜீவனை வந்து அது கனிகளை கொடுக்கிறது. நாம் புசிக்கிற கனிகளை கொடுக்கிறது. நல்லா கண்ணை திறந்து கொஞ்சம் அறிவில் உட்காந்து யோசித்து பாருங்க. இப்போ பவுல் என்ன சொல்ல வராரு தெரியுமா? இப்போ ஆண்டவர் வந்து எக்கால சத்தம் தொனிக்க போகுது. இப்போ எக்கால சத்தம் வானத்தை தொனிச்சதும் முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். புதிய ஏற்பாட்டு கால அப்போஸ்தலர் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகை வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை எலும்புகளும் மகிமை அடையும். அதுக்கு முன்னாடி இப்போ எல்லாருடைய அப்போஸ்தலர்கள், அதாவது புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலருடைய சரீரங்கள்லாம் சுடுகாட்டில் பூமிக்கு அதாவது அடியில் மண்ணில் புதைச்சி இருக்கும் இல்லையா, புதைந்திருக்கும். அந்த எலும்புகள்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா எலிசாவின் எலும்பு பட்ட ஒரு பிரேதமெல்லாம் எழுந்து உயிரடைந்து காலொன்று நின்றது. அதே போல அப்போஸ்தலர்களுடைய அந்த எலும்பில் இந்த வசனம் இருக்கும். நீ வந்தோம், நானும் சர்ச்சுக்கு வந்தேன், சும்மா உட்காந்து தூங்கிட்டு போனேன்னு போவாத. இது உன் ஜீவன், இது உன் வாழ்க்கை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால தான் உங்களை கடிந்து கொள்ளுகிறேன். நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற அன்பு தான். இப்போ நான் உங்களை திட்டி நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்? நான் சூப்பராக நல்லா ஜாலியாக வந்துட்டு உங்களை நல்லா ஐஸ் வச்சு உங்களை ஓகே பிரதர், சூப்பர் பிரதர், எனக்கு இருக்கிற பழக்கம் என்னன்னாக்கா எனக்கு அதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி வந்து நடிக்க தெரியாது. ஏதாச்சும் பிரச்சனைனாக்கா பட்டுன்னு திட்டுருவோன்னா உடனே எஸ்கேப்பு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற அன்பு. நீங்கள் எப்படியாக நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஏசப்பா உங்களை சபையில் கொடுத்துருக்கிறார். உங்களை நடத்துகிற நடத்திப்பு, அதாவது ஒரு ஊழியக்காரனை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நடத்திப்பு. என் ஊழியக்காரன் என்னை நடத்த வேண்டும். அதுதான் நீங்கள் ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டது. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு ஊழியக்காரனை இந்த ஊழியக்காரன் என்னை நடத்த வேண்டும், என்னை நடத்தணும். எல்லாம் எனக்கு தெரியும். ஆண்டவர் என் கூட பேசுகிறாரு, அது விழுந்து போன ஆவி. அது என்ன பண்ணணும்? ஆண்டவர் என் கூட பேசுகிறாரு, எனக்கு சொப்பனம் வந்துச்சு, எனக்கு தரிசனம் வந்துச்சு, கர்த்தர் அப்படி. அதாவது தப்பு சொல்லலை, ஊழியக்காரன் அசட்டை பண்ணுவீங்க நீங்கள். அதாவது உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ள என்றால் என்ன அர்த்தம்னா, என் ஊழியக்காரன் என்னை நடத்திப்பு, சபையுடைய நடத்திப்புக்கு உங்களை விட்டு கொடுத்துட்டு உத்தரவாதம் கொடுக்கணும். ஐயோ எங்கள் பாஸ்டர் திட்டுவாரு, அவர் இந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணார், வார்த்தை இப்படிலாம் வந்துச்சு இல்லையா, வசனம் இப்படி வந்துச்சே, இந்த வசனத்துக்கு விரோதமாக நடக்கிறனே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? பயப்படணும். அதுதான் வந்து உண்மையான நடத்திப்பு. உங்களை நடத்துறதுக்கு ஒரு ஊழியக்காரன் வேண்டும், ஒரு மேய்ப்பன் வேண்டும். அந்த மேய்ப்பனை நீங்கள் கனம் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா பிரேத குழிகளில் இருக்கிற அத்தனை பேரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அதில் யாரெல்லாம் வசனத்தை பிடித்து கொண்டார்கள் என்றால் எடுத்துக்கொண்டார்கள், தங்களுக்கு ஜீவனை உண்டாக்கி கொண்டார்கள், வசனத்தில் வாழ்ந்தார்கள். யார் வந்து உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினவன் அப்படின்னா, என் குடும்பத்தை நான் வசனத்தின்படி நடத்தணுன்ற பார்வை வருது பாரு, அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். அந்த அவருடைய பிள்ளைங்கள்லாம் பார்த்தோன்னா வீட்டில் பக்காவை ரெடி பண்ணி ஏன்னா சபைக்கு கூட்டின்னு வருவாங்க. ஏன்னா அவன் தான் உண்மையான மனம் திரும்புதல்களை வந்தவன். அந்த மனுஷன்தான் உயிரடைவான்.
என் குடும்பத்தை பற்றின கான்செப்ட் வந்துடும். என் பிள்ளைங்க இப்படி தான் நடத்தணும், என் பிள்ளைங்களை 5 மணிக்கு நான் எழுப்பி ஜபத்தில் உட்கார வைக்கணும், இவங்க தான் உண்மையான மனம் திரும்பினவங்க, என் பிள்ளைய இந்த பாதையில் தான் நடத்தணும். ஆபிரகாமின் சந்ததினா யார் அப்படின்னா, ஆபிரகாம் என்னுடைய வசனங்களையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் என் நீதியும் அவன் பிள்ளைக்கும் அவன் குடும்பத்துக்கும் சொல்லுவான். இவன் தான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன். ஒரு சபையில் இருக்கிற ஒரு தாய் என் புருஷனை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தார இந்த வசனத்தின்படி நடத்தணும். நடத்திப்புக்குள்ள சபைக்கு பயப்படணும், நடத்திப்புக்குள்ள இருக்கணும். அவங்களுக்கு தான் எலும்புல போய் வசனம் உட்காருது. அவங்க தான் என்ன பண்ணணும், நன்மை செய்தவர்கள். அவங்க தான் நன்மை செய்தவர்களாக உயிரடைந்து ஏசப்பா கூட ஆளுகைக்கு போவாங்க, மீதி பேர் ஆக்கினைக்கு போவாங்க. வசனம் உள்ள கிரியை செய்யாது அவங்களுக்கு. ஆக உண்மையிலே மனம் திரும்பினவங்க யார்? சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே கிடையாதுங்க. சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே அல்ல. நான் உங்களை யாரையும் குறை சொல்லலை. உங்களுக்கு சபை நடத்திப்பு, பாஸ்டர் நீங்கள் என்ன நடத்துங்கன்னு ஒப்பு கொடுத்துருவாங்க, பயப்படுவாங்க, வசனத்துக்கு பயப்படுவாங்க. அவங்க தான் வந்து சபையில் இருக்கிற, அவங்களுக்கு தான் இந்த வசனம் எலும்பில் இருக்குது. அவங்களுக்கு தான் இந்த ஏசப்பா சத்தம் கேட்டதுமே உயிரடைஞ்சு மேலே மகிமை அடைஞ்சு போயிடுவாங்க. ஆபிரகாம் என்ன சொன்னார்னா, என் குடும்பம் நல்லா கவனிங்க, அவர் நீ வேலைக்குன்னா போ, எங்கன்னா போ, என் பிள்ளை இப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருப்பான், எங்கே இருப்பான், அவன் மைண்டில் இருக்கும். என் பிள்ளை இப்போ எங்கே இருப்பான்? இப்போ ஸ்கூல் இருக்கிறானா, ஓகே 5 மணி ஆயிடுச்சு, இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு எங்கே இருப்பான்? இப்போ என் பிள்ளை இப்போ எங்கே இருப்பான்? இந்த கான்செப்ட் இருக்கிறான் பாருங்க. குடும்பம் தான் தேவனுடைய கான்செப்ட். அவன் தான் உண்மையிலே மனம் திரும்பினவன். அந்த சகோதரி தான் உண்மையிலே மனம் திரும்பின சகோதரி. பிள்ளைங்களுக்கு நல்லா தீனியை ஓட்டு, இந்த வசனத்தெல்லாம் ஓட்ட போகிறது கிடையாது. இவங்க நினச்சிருக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ உங்கள் பிள்ளை மகிமை அடைவானா ஆக்கினைக்கு போவானா? தான் கேள்வி. இப்போ நீங்கள் கர்த்தரை கேட்க போகிற கேள்வி என்ன கேள்வின்னா, உன் பிள்ளை மகிமை. ஏன்னா மனுஷனுக்குள்ளே மரணம் இருக்குது. இப்போ எல்லாமே தேவனை அறியாது இருக்கு, நம்ம மற்ற பேர் செத்து போய்க்கிறோம். இது முதலாவது மரணம். இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறதுன்னா, உன் பிள்ளையுடைய எலும்பில் வசனம் இருக்கா? ஆபிரகாம் என்ன சொன்னது வாசிப்பாங்களா? ஆதியாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும், நல்ல கவனி, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் கவனி, தான் பிள்ளை தான் வீட்டார், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். இவன் தாங்க உண்மையிலேயே மனம் திரும்பினவங்க. தான் பிள்ளைங்களை உட்கார வச்சு குடும்ப ஜெபம், சபையில் எப்படி இருக்கணும், நீ எப்படி பேசணும், உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் வழியில் பிரயாணம் போகும்போதும் அந்த பிள்ளைங்களுக்கும் வீட்டாருக்கும் வசந்த போதிச்சுனே இருப்பாங்க. இவங்க தான் உண்மையிலேயே மனம் திரும்பினவங்க. பிள்ளைங்க ஒரு மூலை, நீ ஒரு மூலை, பொண்டாட்டி ஒரு மூலை, நீ ஒரு மூலை. வசனம் உங்களை கட்டணும், ஆவியின் ஒரு மனதை வச்சு கட்டணும். இதுதான் வந்து உண்மையில ரட்சிக்கப்பட்டவர்கள். வசனம் உன் எலும்பில் இருக்கணும். அந்த எலும்பு தான் உயிரடையும். இதுதான் ஆபிரகாம் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டவர். என் குடும்பத்தை வசனத்தின்படி நான் நடத்துவேன், எங்கள் அப்பா அம்மா வசனத்தின்படி வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு ஜெபிக்கணும். நான் இப்போ என்ன கேள்வி கேட்குறேன்னா, உன் பிள்ளைங்க வசனத்தில் இருக்கிறாங்களா, உலகத்தில் இருக்கிறாங்களா? உன் பிள்ளை உயிரடையுமா? எப்பா கவனி, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஜீவன். இயேசு கிறிஸ்துனுடைய வசனம் இல்லாதவர்கள் செத்தவர்கள். உன் பிள்ளைக்கு நீ சோற போடுற, ஏமா கவனி, நீ போடுற சாப்பாடு உன் பிள்ளைக்கு வந்து ஜீவனை உண்டாக்குமா? ஏப்பா கவனி, எல்லாம் எனக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் போடுற சாப்பாடு உன் பிள்ளைய நித்திய காலமாக இந்த பூமியிலே நிற்க வச்சிருமா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க எனக்கு. அப்புறம் எதுக்கு பிள்ளைய பெற்றுக்குனீங்க? உன் பிள்ளைக்கு உயிரை குத்துக்கிறீங்களா? சாவுனா என்னன்னா நரகம். பாவத்தின் சம்பளம் மரணம், மரணம்னா நரகம். இப்போ நான் கேட்குற கேள்வி, அப்போ அன்புக்குரியவர்களே, அன்பானவர்களே, தேவன் உங்களுக்கு அன்பை கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளைங்களுடைய எலும்பில் வசனம் இருந்தால் மட்டும்தான் அந்த பிள்ளைங்க உயிரடையும், மகிமை அடையும். வசனம் இல்லாத பிள்ளைகள் ஆக்கினைக்கினராய் போகும். அப்போ உன் குடும்பத்தை வசனத்தில் நடத்தணுன்றத பாரத்தில் உன்னுடைய எலும்பில் அந்த வசனம் தங்கி இருக்குமே, ஆனால் நீ உன்னையும் காப்பாற்றிக்கலாம், உன் குடும்பத்தையும் காப்பாற்றிக்கலாம். நான் என்ன கேள்விக்கிறேன், இன்னைக்கு ஏசப்பா
இந்த சத்தத்தை தொனிக்க பண்ணுவாரே ஆனால் உன் குடும்பம் ரட்சிக்கப்படுமா என்பதை உறுதிப்படுத்தி பார்க்கலாம். கர்த்தர் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். கர்த்தர் உங்களிடத்துல கணக்கு கேட்பார். நீங்கள் என்ன செஞ்சேன்னு கேள்வி கேட்பார். நீ தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்து விடாதே. இதுதான் மனம் திரும்பினவர்கள். மனம் திரும்பின, உண்மையிலேயே மனம் திரும்பினவன் அவன் பிள்ளைங்க சபையில் அவ்வளோ நடுக்கு. என்ன, உன் வீட்டுக்கு நீ தான் பாஸ்டர், உன் வீட்டுக்கு நீ தான் பாஸ்டர், நீ தான் உன் பிள்ளைங்களை சரியாக நடத்தணும். அது ஊழியக்காரன் நடத்திப்புக்கு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும். உன் குடும்பத்தை ஊழியக்காரன் நடத்திப்புக்கு ஒப்பு கொடுக்கணும். உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா அநீதிக்காரங்கிட்ட போகிறீங்களாடா படுபாவீங்களான்னு கர்த்தர் பேசுகிறாரு. ஏன் உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்றதுக்கு உங்களுக்குள்ள யாரும் விவேகி யாருமே இல்லையான்னு கேட்குறாரு. நடத்திப்பு ஒரு ஊழியக்காரனை மதிக்கிறதுக்கு இது இல்லையே, எப்படி என்ன பண்ண போகிறீங்க? உங்களை நடத்துகிறவர்களுடைய விசுவாசத்தை நடத்திப்பு உங்களை நடத்துகிற விசுவாசத்தை பாருன்றாரு. அப்போ தான் நான் பேசுகிற வசனம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் இயேசு கிறிஸ்து தேவை. இப்போ நீ உன் பிள்ளையை எப்படி வளர்க்குற? உங்கள் பிள்ளைங்களுக்கு சரியாக ஃபாஸ்டிங் நடத்துகிறீங்களா? வாரத்தில் ஒரு நாள் லீவ் வருது, ஸ்கூலுக்கு போகிற காலேஜுக்கு போகிற பிள்ளைங்களுக்குலாம் வாரத்தில் ஒரு நாள் லீவ் வருது. நீ ஃபாஸ்டிங்கில் உட்காந்து இந்த வசனத்தபடி பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, நீ பண்ணுறது தப்பு, வசனத்தின்படி தப்பு, இதெல்லாம் நீ பண்ணுறியா? உன் பிள்ளைங்களுக்கு உயிரை கொடுக்குறீங்களா? ஏமா, நீ போடுற சாப்பாடு உன் பிள்ளைங்களுக்கு உயிரை கொடுக்காது. வசனம் தான் உயிர். அந்த பிள்ளையோட எலும்புல வசனம் இருக்குதா? அம்மா கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுங்க ப்ளீஸ். ப்ளீஸ், நான் கண்ணீரோடு கேட்குறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறீங்க, நீங்கள் தான் பாஸ்டர் மேலே பயத்தை வர வைக்கணும். பாஸ்டர் சொல்கிறத கேளு, நான் சொன்னாலும் கேட்க மாட்டான். இந்த மாதிரி தெருவில் சுற்றிங்க, நல்லா சுற்றுதுங்க பிள்ளைங்க, சபையில் வந்து உட்காந்துக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப பக்திமான் மாதிரி உட்காந்துக்கிற, அவனை அடிச்சு வாயெல்லாம் அப்படியே ஒடிச்சு, வாயிலெல்லாம் தக்காளி சட்னி தான் சொன்னால் உங்களுக்கு புரியல இல்லையா? அது மாதிரிலாம் வச்சுணுன்றதெல்லாம் வருது எனக்கு. எல்லாத்தையும் அடைக்கன்னு தான் பேசுகிறேன். ரொம்ப பெரிய பரிசுத்தம் மாதிரி வந்து உட்காருது. பிள்ளைங்களை கண்டுக்கிறதே கிடையாது. அதில் ஜபத்தில் உட்கார வச்சு ஒரு குடும்ப ஜபம் பண்ணப்பட்டு கிடையாது. அதுலேயும் நம்ம ஆட்கள் என்ன பண்ணால் பிள்ளைங்களை அப்படியே நல்லா தூபம் போகிறது. என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, நீ போடுற சோறு ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாது. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், உன் பிள்ளைகளை நரகத்தை தள்ளிடாதீங்க, வசனத்தை கொடுங்க, நடத்துங்க. வேலை வேலை பணம் 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 இதுக்குதே மூட்டியில் ஓரங்க இந்த பிள்ளைங்களை விட்டீங்க. அந்த பிள்ளைங்க தப்பாக போனதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு உங்களை யார் பெற்றுக்க சொந்தா தான் கேள்வி கேட்பார் ஆண்டவர். உங்களை யார் பெற்றுக்க சொந்தா தான் கேள்வி கேட்பார். நீ வாங்க போகிற கிரீடமே எதை வச்சு தெரியுமா? உன் பிள்ளைய பரலோகத்துக்கு கூட்டினரை பற்றி அதை வச்சு தான் ஆண்டவர் கிரீடம் கொடுக்க போகிறார். அதனால் நான் உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், ஆபிரகாமுடைய சந்ததியாக பிரேத குழிகளில் இருக்கிற அத்தனை பேரும் அவருடைய சத்தத்தை கேட்டு பிரேத குழிந்து எல்லாம் உயிரோடு ஏந்து வருவாங்க. எல்லாரும் கேள்வி கேட்பானுங்க, அது எப்படி செத்தவங்கலாம் ஏந்துக்குப்பான்? ஐயோ, இது வரைக்கும் எத்தனை கோடி பேர் செத்துருப்பான், அவன் எல்லாம் எழுந்துனா இந்த உலகம் என்ன ஆகுறது? என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டான், ஒரு முட்டாள். இது வரைக்கும் எவ்வளோ பேர் செத்துருக்குறாங்க, அந்த செத்தவங்கெல்லாம் உயிரோடு எழுந்துனாங்கன்னா இந்த உலகம் கொல்லாதே. வானங்களும் வானாதி வானங்களும் கொல்லாத இயேசு ராஜாவுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் சிருஷ்டித்த தேவாதி தேவன் எத்தனை கோடி ஜனனா இருக்கட்டும், அவங்களை தூக்கி நிற்க வைக்க முடியாதா அவருக்கு? உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்திருக்கிறார், கர்த்தர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார். நீங்கள் சபைக்கு வேண்டும், நீங்களுடைய உயிர்த்தெழுதல் நாளில் நீங்கள் மகிமையடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரேத குழிகள் இருக்கிற எல்லாரும் அவர் சத்தத்தை கேட்கிற காலம் வந்து விட்டது. அப்போ உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம்னா நம்முடைய எலும்புல வசனம் கிரியேட்டிவ் பவர் இருக்கணும். ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உண்டாக்கணும். நீங்கள் விசுவாசத்தில் வாழணும், நீங்கள் விசுவாசத்தில் வாழணும். ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உண்டாக்க பிள்ளைங்கள் எல்லாம் விசுவாசத்தில் நடத்தணும். நீ போடுற சாப்பாடுல ஏசப்பா கொடுத்துறான்னு சொல்லி நடத்துறியா? நீ போடுற ட்ரெஸ்ஸில் ஏசப்பா கொடுத்தது, நீ தங்கியிருக்கிற வீடு ஏசப்பா கொடுத்தது. நல்லா தின்னுபிட்டு பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, இன்றைக்கி லவ் லெட்டர் எழுதுங்க. என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைன்னு உட்காந்துருப்பீங்க. நாமளும் எவ்வளோ போராடி பார்க்குறோம், பிள்ளைங்களுக்கு செட் ஆகி வரல. ஏன்னா அப்பா அம்மா சொல்லலை, அப்பா அம்மா சொல்லித்தரல. நீ சாப்பாடு போடுற அவங்களுக்கு, நீ அவங்களோட வசதியில் நீ தான் செஞ்சு கொடுக்குற. நீ சொன்னா தான் அவங்க சபைக்கு கீழ்ப்படிவாங்க. தெரியுமா? இன்னைக்கு பிள்ளைங்களை என்ன பண்ணுது தெரியுமா உங்களுக்கு? வசனம் தெரியுமா உங்களுக்கு? தாறுமாறாக போய்கிறது பிள்ளைங்க. ஆனால் கர்த்தர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார்.
என்ன பண்ண போகிறீங்க? கர்த்தருக்கு தெய்வீக பிள்ளைங்க தேவை. அப்போ ஆபிரகாமின் சந்ததி எப்படிப்பட்டதுன்னா தன் குடும்பத்தாரை விசாரிப்பாங்க. ஆக நீங்கள் கேட்குற வசனம் ஒருபோது வீணாகி போகாது. ஆமேன் சொல்லாமா? நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் வந்து உட்காந்து வசனத்தை கேட்குறீங்க இல்லையா, நீங்கள் கேட்கும்போதே இந்த வசனங்கள்லாம் உங்கள் எலும்பில் போய் அப்படியே ஸ்டோர் ஆகி அப்படியே பதிஞ்சிரும். அது பதிஞ்சு அது பதியும் போது அந்த பலத்தில் ஏசாப்பாடைய சத்தம் கேட்டு நீங்கள் உயிரோடு எழுந்துக்கும் போது இந்த வசனம் உங்களை காப்பாற்றும். ஆமேனா? இந்த வசனம் உங்களை காப்பாற்றும். வருகையில் போகணும்னா நீங்கள் கிரியேட்டிவ் பவரில் வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல இருக்கணும். விசுவாசத்தில் சுடர்களை போல, விளக்க போல எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். எதுவுமே இருக்கக்கூடாது. ஏசப்பாவை நம்பி உன் வாழ்க்கை இருக்கணும். அப்போ இப்படிப்பட்டவர்கள் தான் 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசித்து முடிக்கலாம். ஏன்னா பிரேத குழியில் இருக்கிற அத்தனை பேரும் அவருடைய சத்தை கேட்கும் காலம் வரும். அந்த காலம் வரும்போது என்ன நடக்கும்? எடுத்து வாசி 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். யாருப்பா இது? பிரேத குழிகளில் இருக்கக்கூடியவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய யோவான், அப்போஸ்தலனாகிய பர்தலமேயு, அப்போஸ்தலனாகிய தோமா. நம்ம ஊரில் இருக்கிறார் இல்லையா, சென்னையில் சென்ட் தாமஸ் மவுண்டில் அவருடைய கல்லறை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை வரணும். அப்பா, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆமேன், எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய கல்லறை, பிரேத கல்லறையும் திறக்கப்பட்டு அவர் எழுந்திருப்பார். ஆமேன் சொல்லுங்களேன், கையை தட்டி மகிமை செலுத்துங்களேன். எங்கள் ஊரில், எங்கள் மண்ணில், என் இயேசுராஜில் எங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய எங்கள் ஊர் தோமா, சென்னை கிண்டியில் அவருடைய கல்லறை இருக்கிறது. இயேசுராஜாவை முகமுகமாய் பார்த்தவர், அவரோடு ஊழியம் செய்தவர், அவருடைய வார்த்தையை தம்முடைய எலும்பிலே வைத்திருக்கிறவர். யோசேப்பு ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்துட்டு சாகுறாரு. யா எலும்பை எடுத்துட்டு போ, ஒரு நாள் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். யா எலும்பை எடுத்துட்டு போய் நீங்க பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்த பூமியில வையுங்கள். ஏனென்றால் யோசேப்புக்கு 17 வயசுல வார்த்தை வந்தது. வார்த்தை தான் ஜீவன், வார்த்தை தான் மகிமை, வார்த்தை தான் எல்லாம், வார்த்தை தான் சிருஷ்டிப்பின் வல்லமை. இவர்கள் விடுதலையாகி 430 வருஷம் கழிச்சு போறாங்க. யோசேப்பின் எலும்பை கொண்டு போய் அங்கே சீகேமிலே புதைக்கிறார்கள். ஏனென்றால் எலும்புல தான் வார்த்தை இருக்கிறது. இந்த எலும்பு தான் உயிரடையும். பிரேத குழிகளில் இருக்கிற அத்தனை பேரோட சத்தத்தை கேட்கும் காலம் வரும். நீ வந்து வசனம் கேட்டல, ஒன்று வீண் போகாது. கர்த்தர் உன்னை மீட்பார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உன் வாழ்க்கையில் ஒரு மகிமை பிறக்கும், மகிமை உண்டாகும். இந்த எக்கால சத்தம் தொனிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அந்த எலும்புல வசனம் இருக்கிறது, அந்த எலும்புல வசனம் இருக்கிறது. அந்த வசனம் அப்படியே உயிரோடு எழுந்திருக்கும். வாசி அடுத்தது. பின்பு உயிரோடு இருக்கும். இன்னைக்கு உங்க எலும்புல வசனம் இருக்குமேயானால், இந்த வசனத்தை கேட்டு வசனத்தை பிடித்து கொண்டது உண்மையானால், வசனத்தை பிடித்து கொண்டது உண்மையானால், உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை கேட்கிற ஒரு வினாடி கூட வீணா போகாது. எப்பெல்லாம் சபை கூடுதோ வந்துரு, வசனத்தை கேளு, நல்லா பைபிள் வாசி. உன் குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு உட்காந்து நல்லா பைபிள் படி, நல்லா தியானம் பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணு. கண்டிப்பாக கர்த்தர் உன் குடும்பத்தை மீட்டுக் கொள்வார். ஆமேனா? வசனம் யாருடைய எலும்பில் இருக்குதோ அவங்க உயிரடைஞ்சிருவாங்க. யாருடைய எலும்புக்குள்ள வசனம் இல்லையோ அவங்க ஆக்கினிதான் போக போகிறாங்க. கண்டிப்பாக உயிரோடு எழுந்துக்க போகிறோம். எல்லா மரம் செடி கொடியும் பார்த்து கேளுங்க, நீங்கள் எப்போங்க பிறந்தீங்கன்னு. எல்லா மரம் செடி, ஒரு விதை செத்துது, அந்த விதையாகவே இருந்துச்சுன்னா அது ஒன்றுத்துக்கு பயன்படாது. அந்த விதை செத்துச்சு, அந்த விதை செத்துலேருந்து ஒரு புது வாழ்க்கை இருக்கிறது. அதே போல தான் நம்ம சாகர அன்றைக்கி தான் நமக்கு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அன்பானவர்களே, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய வாழ்க்கை உண்டு. நமது கர்த்தர் சொல்லிட்டாரு, கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும்னா வசனத்தை பிடி. கண்டினியூவாக பைபிள் வாசி, மணிக்கணக்காக பைபிள் வாசி. உட்காந்து கர்த்தர் இன்னைக்கு எப்படிப்பட்ட வார்த்தை இன்னைக்கு என்னோட பேசுவார்னு கேளு. உன் குடும்பம் மீட்கப்படணும், உன் கையில் கணக்கேற்பார் ஆண்டவர். உன் குடும்பத்தை நீ ஆயத்தப்படுத்தணும். ஜெபம் பண்ணிக்கிட்டே கட்டளை கொடு. உன் கணவர் ரட்சிக்கப்படலையா, கட்டளை கொடு. இயேசுவின் நாமத்தில் என் கணவர் மீட்கப்படுவாராக,
என் பிள்ளைகள் மீட்கப்படுவார்களாக. என் பிள்ளைக்கு நான் வசந்த குடும்ப ஜெபம் பண்ணு. பிள்ளைங்களை நடத்த வசந்த நடத்த. அவன் தான் ரசிக்கப்பட்டவன், முழுசாக ரசிக்கப்பட்டவனா. பிள்ளைங்களை வச்சு கணக்கு போட்டுருவேன். நான் பிள்ளைங்களை வச்சே கணக்கு போட்டுருவேன் ஈஸியாக. இன்றைக்கும் பிள்ளைங்க தாறுமாறாக சுற்றி வலிக்குது எனக்கு அந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது. அது மனம் மாறாது. நான் சொன்னால் மனம் மாறாது. நான் ஜெபிக்கலாம். ஆனால் நீ ஒப்பு கொடுக்காம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த குழந்தை கோழியை பிடிச்சிக்கின்னு நானும் பார்த்து நான் அவனை பல முறை சொல்லிட்டேன். அவனை அடிச்சுலாம் பார்த்துட்டேன். அவனை அப்பா அம்மா சரியில்லை. அந்த அந்த கோழி மேலே அந்த ஒரு அந்தகாரத்தின் ஆவி அது. நானும் பல முறை சொல்கிறேன். இன்றைக்கி எல்லா பிள்ளைங்க தான் பார்க்குறேன். எல்லாம் ஒன்று பார்த்து தாறுமாறாக இருக்குது. நம்ம ஆட்கள் என்ன பண்ணா, பிள்ளைங்களுக்கு வந்து பெருமை. எங்களை ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு, உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுலாம். நல்லா கவனி, ஒரு நாள் வரும் உன் பிள்ளை மேலே வசன கண் கொண்டு உன் பிள்ளைய பார்க்குறியா? உன் குடும்பத்தை வசன கண் கொண்டு பார்க்குறியா? உன் பிள்ளைய வசன கண் கொண்டு பார்க்குறியா? நீ மகிமை அடைஞ்சு நித்தியத்துக்குள்ளே போகலாம். ஆக நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தர் என்ன சொல்ல வராரு, வேதத்தில் இருக்கிற ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற வசந்த பிடின்றார். அவ்வளோதான். பிடிச்சிக்கின்னு உன் வாழ்க்கையில் என்னென்னலாம் இல்லையோ முதல்ல அதை இயேசுவின் நாமத்தில் உற்பத்தி பண்ணு. எது எதெல்லாம் வாழ்க்கையில் குறையாக இருக்குதோ அதெல்லாம் உற்பத்தி பண்ணு, கிரியேட் பண்ணு. அதுதான் உன்னை அங்கே கொண்டு போவோம். டைரெக்டெல்லாம் போக முடியாது. உன் லைஃப்பில் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் வசனம் என்னை நடத்துது. எல்லாமே வசனம் தான். இந்த வசனம் தான் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொடுத்தது என்பதை வசனத்தில் வாழப்பார். வசனத்தில் வாழ். உன் வாழ்க்கை வசனத்தில் இருக்குதான்னு பார். இந்த வசனம் உன் எலும்புல போய் உட்காரணும். அந்த வசனத்தை நம்பு, விசுவாசி. கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். ஆமேன்னு சொல்லாமா? எத்தனை பேர் நான் சொல்கிறது எதுக்கு புரிஞ்சுது? ஆமேனா? கர்த்தர் உங்களோட பேசினாரா? எது எதெல்லாம் இல்லையோ அதை என்ன பண்ணணும்? உருவாக்கணும். ஆமேன்னு சொல்லு. எது எதெல்லாம் இல்லையோ என்ன பண்ணணும்? எது எதெல்லாம் இல்லை என்ன பண்ணணும் சொல்லுங்கள். எது எதெல்லாம் இல்லை என்ன பண்ணணும்? நீ உருவாக்க அந்த வல்லமையை ஏசப்பா உனக்கு கொடுத்துட்டாரு. எல்லாரும் முழங்கால் படியிடலாம். எல்லாம் ஒருமனப்பட்டு, அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வல்லமைக்காக ஸ்தோத்திரம், இந்த அதிகாரத்துக்காக ஸ்தோத்திரம்.